أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், படிக்கக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தில் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஷைத்தானின் ஊசலாட்டங்களும் மனிதனின் நிலை என்ற முக்கியமான தலைப்பு. இன்றைக்கு ஷைத்தானை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா ஷைத்தான் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறான். இந்த ஷைத்தானை நம்ம யாருன்னு இனம் கண்டு கொண்டால் இந்த ஷைத்தானுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன என்பதை நாம விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் இப்போ எங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், ஒரு நல்ல உறுதியான ஒரு பலமான ஒரு அடியானாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கிறோம். எனவே இந்த தலைப்பை பொறுத்தவரை சில நேரங்களில் உங்கள்கிட்ட சில கேள்விகளை முன் வச்சு நம்மளோட பேசி இந்த தலைப்பை நான் கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. எனவே இந்த ஷைத்தானை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இபிலிஸ் ஷைத்தானுக்கு தலைவன் தான் இபிலிஸ். ஷைத்தானுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் இபிலிஸ். அப்ப இபிலிஸை கீழே தான் இந்த ஷைத்தானுடைய படை பட்டாளங்கள் இருக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கலாம். இப்ப இபிலிஸ் எங்க இருந்தான்? ஆரம்பத்துல அல்லாவோட இருக்கிறான். இபிலிஸ் எங்க இருக்கிறான்னு சொன்னால் அல்லாவுக்கு பக்கத்துல இருக்கிறான், அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறான், மலக்குமாரோட இருக்கிறான். இபிலிஸ் எந்த நேரத்துல பிரச்சனை படுறான்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அடியானை படைக்கணும், ஒரு ஆளை படைக்கணும்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், படைக்கிறான். படைச்ச உடனே சூழ்ந்திருந்த மலக்குமார்களை பார்த்து சொன்னான், ஆதத்துக்கு நீங்க சஜ்ஜா செய், நீ சஜ்ஜா செய், அடிபணி என்று சொல்லக்கூடிய நேரத்துல சூழ்ந்திருந்த மலக்குமார்கள் எல்லாம் சஜ்ஜால விழுந்துட்டாங்க, சஜ்ஜா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் சஜ்ஜா செய்யல, அப்படியே இருந்தான். இப்ப அவனுக்கு இங்கதான் பிரச்சனை ஏற்படுது. இவ்வளவு நாள் இவ்வளவு காலம் ரப்புடைய பக்கத்திலே இருந்தான் இப்லீஸ். அப்ப இப்லீஸ் சாதாரண ஆள் இல்லை, அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்தவன். அவனுக்கு அல்லாஹ்வை பத்தி நல்லா தெரியும், மலக்குமாரை பத்தி தெரியும். இப்ப அவனுக்கு எங்க பிரச்சனை வருது, எங்க பொறாமப்படுறான், எங்க பெருமை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை படைச்சிட்டான். படைச்சிட்டு ஆதத்துக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல தான் அங்க இப்லீஸுக்கு பிரச்சனை வரும். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல ஷைத்தான் அப்படியே ஒரு இரும்ப போல அப்படியே கம்பீரமா அப்படி நிக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், கால மா மனஅக அல்லா தஸ்ஜுது இலா அமர்துக, நான் உனக்கு கட்லேட் இருக்கிறேன், நான் தான் உனக்கு ஏவினேன், ஆதத்துக்கு அடிபணி, ஆதத்துக்கு சுஜூது செய்யணும் நான் தான் ஏவி இருக்கிறேன், ஆனால் நீ அப்படி செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? கால அப்பதான் இப்லீஸ் சொல்றான், ஆனா ஹைரும் மின், அவரோட நான் சிறந்தவன், அவரை விட நான் சிறந்தவன் என்று சொல்லிட்டு, ஹலத்தனி மின்னார், என்னை நீ நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றாய், ஹலத்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணால படைக்கப்பட்டிருக்கின்றாய். பாருங்க, அந்த பெருமையுடைய அஸ்திவாரத்தை உண்டு பண்றான், தர்க்கம் புரியக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை உண்டு பண்றான், நான் என்ற ஒரு அகங்காரம் அங்க உண்டு பண்றான். அல்லாஹ்வுடைய கதிர் தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அல்லாஹ் அப்பொழுது அமைப்பு கொண்டு வரான். என்னன்னு சொன்னால், யார்கிட்ட பெருமை இருக்குதோ, யார்கிட்ட ஆணவம் இருக்குதோ, யார்கிட்ட நான் என்ற அகங்காரம் இருக்குதோ, அவங்க எல்லாம் ஷைத்தானுடைய தோழர்கள் என்ற தகவலையும் இந்த செய்தியின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். இந்த இடத்துல ரப்போடு அவன் பேசினான், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், ஆத மண்ணால படைக்கப்பட்டவர், மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது தானே அப்படின்னு சொல்ற நேரத்துல தான் அல்லாஹ் சொல்றான், எனது கட்டளைக்கு அடிபணியாத நீ இந்த இடத்துல இருப்பதற்கு தகுதி இல்லை. இங்க என்ன செஞ்சிடேன், சபிக்கப்பட்டவனாக வெளியேறிவிடு. அப்படி வெளியேற்றக்கூடிய காட்சியை நாங்க பாக்குறோம். அவன் போற நேரத்துல அவன் ஒரு வரம் கேட்கிறான். இப்லீஸ் என்ன செய்யறான்டா, சரி நான் போறேன், எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வரம்? அல்லாஹ் கேட்கிறான், சாகா வரம், எனக்கு மௌத்த தரக்கூடாது. உனது அடியாருக்கு எப்படி காலம் நேரம் ஒரு குறிப்பிட்ட தவணை வந்துருச்சுண்டா மௌத்த கொடுக்குறியோ, அது போல எனக்கு நீ மௌத்த தரக்கூடாது. எனக்கு மறுமை நாள் வரை என்னை என்ன செய்யணும்,
இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற வரை உயிரோடே நான் இருக்கணும். ரைட், உனக்கு அப்படித்தான். அப்பதான் அவன் பேசுறான், நீ படைக்கக்கூடிய அடியாறுகளை நான் வந்து வழிகெடுப்பேன். நான் வழிகெடுப்பேன். எப்படி வழிகெடுப்பேன்? அவனுக்கு முன்னால போவேன், அவனுக்கு பின்னால வருவேன், அவளுக்கு இடது பக்கம் வருவேன், அவங்களுக்கு வலது பக்கம் வருவேன், சுற்றி சுற்றி வந்து என்ன செய்வேன்? நான் வந்து வழிகெடுப்பேன் அல்லாட்ட அதாவது தர்க்கம் புரிகிறான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, எனக்கு கட்டுப்பட்ட அடியாறுகள் உன்னால் ஒண்ணும் செய்ய முடியாது. மற்றவங்களை என்ன செய்யலாம்? உனக்கு விட்டுத்தாருன்ற அடிப்படையில தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சபிக்கப்பட்டவனாக வெளியேறிந்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இங்க என்ன முக்கியமான விஷயம் சொன்னால், அப்ப இப்லீஸை பொறுத்தவரை, இப்லீஸுடைய அணியை பொறுத்தவரை வந்து சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் கோபத்துக்கு சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் முதலாவது. இரண்டாவது வந்து அவன் நிறைய சூழ்ச்சி செய்வான். இப்ப பொதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஒரு மலக்கும் இருக்கிறார், ஒரு ஷைத்தானும் இருக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கிறோம். அதே போல யார் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்படுகின்றார்களோ, அமல்கள் செய்யாம அலட்சியமாக அப்படியே இருக்கிறாங்களோ, அவங்கள அதாவது ஷைத்தான் என்ன செய்வான்? அவருக்கு நண்பராக வருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு ஷைத்தானை நாம் சாத்தி விடுவோம்னு சொல்றான். ஏற்கனவே ஷைத்தான் இருக்கிறான், அதான் அமல் செய்யாம அப்படியே அலட்சியமாக கவனீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்ய மேலும் ஒரு ஷைத்தான் நியமிப்பானாம். இப்ப அவன் ஷைத்தான் நியமிக்கப்பட்ட என்ன நடக்கும்னு சொன்னால் அதிகமாக பாவங்கள் செய்வதற்கு அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான். ரஹ்மானுடைய அருளை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்படுவார்கள். யார் அமலின்றி அலட்சியமாக கவனீனமாக மார்க்கத்துக்கு தொடர்பில்லாம இருக்கிறாங்களோ அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். ஷைத்தானுடைய வழின்னு சொன்ன நண்பர், ஷைத்தானுடைய வழியாக மாற்றப்படுவார்கள் என்ற செய்தியை வந்து நாங்க பார்க்கிறோம். ஷைத்தான் யாரோட ரொம்ப நெருக்கமா இருப்பான்டால் அவன், அதாவது இப்ப என்னைய பத்தி ஷைத்தானுக்கு தெரியும், நான் எதுல பலகீனம் எதுல பலம்னு தெரியும். அதே போல உங்களை பத்தி நான் ஷைத்தானுக்கு தெரியும். நீங்க ஒவ்வொருத்தரும் எதுல பலமா இருக்கிறீங்க எதுல பலகீனமா இருக்கிறீங்க. அப்ப பலகீனமான விஷயம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவான். இதை காட்டினா இவர் இதுலயே உட்காந்துருவாரு, இந்த போனை கொடுத்துட்டா போன்லயே அப்படியே இருப்பாரு, அப்படியே தொழுகையும் இல்ல குர்ஆனும் இல்ல, அப்படியே என்ன செய்யலாம்? அமல் விட்டு உரமாலாம். அல்லது இப்படி எதுல பலகீனமோ எதுல நம்ம உள்வாங்கப்பட்டிருக்கிறோமோ அவனுக்கு தெரியும், இதை கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்மட ஆளாக ஆக்கிரலாம் என்ற அடிப்படையில தான் இப்லீஸுடைய பலவிதமான சூழ்ச்சி நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே விட்டு வைக்கல. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஷைத்தான ஒரு பக்கம் அவ சரியா செய்யல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த எலும்பிலிருந்து என்ன செய்யறான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்கிறான். படைச்சு சொர்க்கத்திற்கு அனுப்புறான். சொர்க்கத்துக்குள்ள அனுப்புற என்ன சொன்னான்? சந்தோஷமா இருங்க, சொர்க்கத்துல என்னென்ன நீங்க சாப்பிடுங்க, ஆனால் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதுவே எங்களுக்கு ஒரு படிப்பினை தான். இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நாடக்கூடாது. அப்ப மனுஷனை பொறுத்தவரை வந்து எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செய்யத்தான் பார்ப்போம். எதை செய்யக்கூடாது அதை திறந்து பார்க்க கூடாது, இங்கிட்ட போக கூடாதுன்னா ஏன் திறந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க? அப்படியே அம்மா இல்லாத நம்ம மெதுவா திறந்து பார்ப்போம், பாப்பா இல்லாத நாங்க போக கூடாதுன்னு சொன்னா கொஞ்சம் எட்டி பார்ப்போம். மனுஷன் அப்படிதான் வரும். பல்ல பாருங்க, அது அங்க சொர்க்கத்துல வச்சு எங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்துறான். நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்க, வேண்டிய பழத்தை சாப்பிடுங்க, வேண்டிய மாதிரி சந்தோஷமா இருங்க, ஆனால் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது, இந்த கனியை சாப்பிடக்கூடாது. சரின்ட்டாங்க. இப்ப உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஷைத்தான் செய்யறான், உள்ளத்துல ஒரு வசுவாசத்தை ஏற்படுத்துறான். அல்லாஹ் ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? நீங்க வந்து அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்றால் நீங்க மலக்கா மாறிடுவீங்க, அல்லது அப்படியே சொர்க்கத்திலே நீண்ட காலம் இருந்துருவீங்க. அதனால தான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சின்ன ஒரு வசுவாஸ், மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டம். அப்ப என்ன செய்யறாங்க? அது அப்படியே அப்ப சாப்பிடுவோமே என்று அந்த ஒரு தவறான ஒரு சிந்தனை வரும். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறக்கூடிய காட்சி. அது சாப்பிட போறாங்க. சாப்பிடும் போது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை நினைவுக்கு வருது. அதோட அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இந்த இங்க முக்கியமான விஷயம் சொன்னா, இதுல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதை, சில விஷயங்கள் வந்து மார்க்கத்துல இல்லாத அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு கதை என்னென்றால், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டுட்டு ஆசைப்பட்டாங்களாம். ஏன்னா பெண்கள் அவசரக்காரங்க காட்டுறதுக்காக வேண்டியும் ஆண்கள் கொஞ்சம் நிதானம் என்று காட்டுறதுக்கான இந்த கதையை கொண்டு வருவாங்க. அந்த பழத்தை உடனே சாப்பிடணும், நாங்க சொர்க்கத்திலே இருக்கணும், அதை மலக்கா மாறணும் என்பதற்காண்டி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா, எடுத்தோன்னு அந்த பழத்தை மலமான சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய வாயில வச்சு இங்க வார நேரத்துல தான் டக்கு நடுவு வந்துச்சு, எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானே அப்படின்னு இப்படி பிடிச்சாங்களாம். அதனாலதான் ஆண்களுக்கு இந்த முள் ஒன்று இருக்குது, இந்த முள் இது வந்து அந்த சொர்க்கத்துடைய கனியாம் சொல்லுவாங்க. எழுதி அப்படி மார்க்க தெரியல, கதையை எழுதி வச்சு நாங்க விலையும் கொள்ளணும்.
இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் குர்ஆன் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸின் மூலம் சொன்னது. இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அங்க கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆரம்ப காலத்துல இருந்து அந்த பைபிள்ல இருந்து அப்படியே காப்பி அடிக்கப்பட்டுச்சு. சரி, அப்ப ஆதம் நபி என்ன செஞ்சாலும் இப்படி பிடிச்சிட்டாங்க. அதனால ஆண்களுக்கு இந்த கழுத்துக்குள்ள இந்த இது இருக்குது, பெண்களுக்கு அது இருக்காது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மலான சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்படி ஒரு கதை மார்க்கத்துல இல்லை, இருந்தா நீங்க தெரிஞ்சு கொள்வதற்காக நினைவூட்டினேன். கடைசி அல்லாஹ் என்ன செய்யறான், ஏண்ட கட்டளை முன்ன எல்லாரும் போங்க பூமிக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்லீஸ் எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கக்கூடிய காட்சி. இது அங்க நடந்தது. இதுக்கு பிறகுதான் இப்லீஸ் என்ன செய்யறான்டா, இப்லீஸுடைய சிம்மாசனம் எங்க இருக்குது உங்கள்ட்ட தான் கேட்டேன். இப்லீஸுடைய சிம்மாசனம் எங்க இருக்குது? உங்களுக்கு பரிசுக்குள்ள கேள்வி அல்ல, இது பயானுக்குள்ள கேள்வி. இப்லீஸுக்கு சிம்மாசனம் எங்க வச்சிருக்கிறாங்க? அமெரிக்கால. சத்தமா சொன்ன பிரச்சனை இல்லை. கமாக்கோ சிக்காக்கோ வந்தாவா சரியா சொன்னா ஓகே, இப்படியா சொன்னா பிரச்சனையும் இல்லை. ரைட். இப்லீஸுடைய சிம்மாசனம் கடல்ல இருக்கு. இந்த கடல்ல அந்த கடல்ல வந்து கேட்காதீங்க, ஏதோ ஒரு கடல்ல இருக்கு. சரியா? அவனுக்கு வழங்கி வச்சுக்கோங்க. இப்லீஸ் சிம்மாசனத்தை கடல்ல அமைச்சிருக்கிறான். அந்த கடல்ல இருந்தா என்ன செய்வான்டா, அவன் கட்டளை இடுவான் தனது படைகளுக்கு, போங்க எல்லாரும் போய் மக்களை போய் வழிகெடுங்க, வழிகெடுத்துட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்வான்டா அனுப்புவான். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, போய் பலவிதமான பாவங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் தூண்டுவாங்க. இப்லீஸ் திருப்பி உதாரணத்துக்கு காலையில அனுப்பிட்டு மாலையில வந்து கேட்பான், நீ என்ன பாவத்தை ஏவுனா, நீ என்னத்த பாவத்தை செய்ய வச்சா, நீ என்ன பாவத்தை செய்ய வச்சான்னு ஒவ்வொருத்தரும் அப்படியே வரிசை அடுக்குவாங்க. நான் ஒருத்தனை போய் பேச சொன்னேன், ஒருத்தரை பொறாமப்பட வச்சேன், ஒருத்தர் இப்படின்னு பட்டியல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு இப்லீஸ் ஒரு சைத்தான் என்ன சொல்லுவான், இந்த கணவன் மனைவிய ஒரு மாதிரியா சண்டை பிடிக்க வச்சு நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு. சபாஸ், உனக்கு தான் முதல் மார்க். ஏன்னா அவனுக்கு விருப்பமே அதுதான். கணவன் மனைவியை பிரிக்கிறது தான் முதல் பாவம் என்ற அடிப்படையில் சொல்ல வாராங்க. அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப எனக்கு என் மனைவிக்கு சண்டை வருது அப்படின்னு சொன்னா கவனமா இருக்கணும். சைத்தான் பெண்ணுக்கு நிக்கிறான், அவன் தூண்டுறான், ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயம் ஆக்குறான், பூதாகரம் ஆக்குறான், எங்களை பிரிக்க பார்க்கிறான், என் குடும்பத்தை உடைக்க பார்க்கிறான். ஆகவே சைத்தானுடைய சூழ்ச்சி மாற்றிக்கொள்ளக் கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும் என்று நான் யோசிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் யோசிக்கணும். அப்ப சண்டை வர நேரத்துல மத்த பாவங்களை விட இந்த கணவன் மனைவி சண்டை பிடிச்சு பிரியுது என்பது சைத்தானுக்கு உச்சக்கட்டமான பாவம். ரொம்ப கவனமா இருக்கு. அதை இப்லீஸ் என்ன செய்யறான், வர வைக்கிறான். பாவங்கள் அப்படியே வரிசை அடுக்கிற நேரத்துல சொல்லுவான், என்ன சொல்லுவான், ரைட் இதுதான் முதல், உனக்கு தான் முதல் மார்க்ஸ் சொல்ற மாதிரி அந்த ஹதீஸை நாங்க பாக்குறோம். அப்ப இப்லீஸ் இப்படி எல்லாம் ஊடுருவான், இப்படி எல்லாம் ஊடுருவக்கூடிய காட்சி. சரி, இந்த ஷைத்தானை பொறுத்தவரை எந்தெந்த வடிவங்கள்ல எந்தெந்த வழிகள்ல எங்களை வழிகெடுக்கிறான் அல்லது எங்களுக்கு பாவத்தை தூண்டுறான் என்ற செய்தியை நாங்க தொடர பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க வீட்டுக்குள்ள போறோம், வீட்டுக்குள்ள போற நேரத்துல யார் பிஸ்மி சொல்லி அந்த துஆக்களை ஓதி வீட்டுக்குள்ள போறாங்களோ ஷைத்தான் வீட்டுக்குள்ள வரமாட்டான். அவன் சொல்வான், இன்னைக்கு எனக்கு சாப்பாடும் இல்ல, தங்குறதுக்கான இடமும் இல்ல. இந்த ஹதீஸை அடிப்படையை விளங்கி வச்சுக்கணும். அவ இதெல்லாம் எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். நீங்க வீட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வார நேரத்துல, மதரசா போயிட்டு வார நேரத்துல, பயணங்கள் போயிட்டு வார நேரத்துல வீட்டுக்குள்ள வரும் பொழுது சலாம் சொல்லிட்டு வாங்க, பிஸ்மி சொல்லிட்டு வாங்க. நபி மட்டும் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள ஷைத்தான் நுழைய மாட்டான். சரியா? அந்த பிள்ளை சொல்லிக் கொடுக்கணும், ஷைத்தான் நுழைய மாட்டான். நீங்க வரும்போது ஷைத்தான் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடாதீங்கம்மா அப்படியே சொல்லணும். நீங்க வீட்டுக்குள்ள வர நேரத்துல உங்களோட சின்ன ஷைத்தானை கூட்டு வந்துடாதீங்க, கடைசி வீட்டுக்குள்ள பெரிய பலாயா போயிடும். அவன் வெளியே விட்டு வந்துருங்க. அப்ப நீங்க பிஸ்மி சொல்லிட்டு வாங்க, நீங்க சலாம் சொல்லிட்டு வாங்க, வந்த ஷைத்தானை விரட்டி விட்டே வாங்க. அப்ப ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒருத்தர் வாரம், அப்படி வார நேரத்துல என்ன செய்றீங்க, அப்படியே போய் இப்ப நைட் நேரம் வச்சுக்கோங்களேன், ஒரு மாப்பிள்ள கணவர் வீட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே வாரார், சலாம் சொல்றார், பிஸ்மி சொல்றார், வீட்டுக்குள்ள வாரார், கதவை மூடும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, கதவை மூடியாச்சு. இப்ப வீட்டுக்குள்ள ஷைத்தான் இருப்பானா இருக்க மாட்டானா? இருக்க மாட்டானா? இருக்க மாட்டானா? ஷூரா? அந்த ஹதீஸ் அடிப்படையில் இருக்க மாட்டான், அப்படித்தானே? அந்த ஹதீஸ் அடிப்படையில ஷைத்தான் இருக்க மாட்டான். ஆனா நிறைய ஷைத்தான் இருப்பான், நிறைய ஷைத்தான் இருப்பான். அது எப்படி இருந்தா இன்றைக்கு தொடர்ந்து நாங்க பார்க்க போறோம். அந்த ஷைத்தான் வர மாட்டான். ஷைத்தான் நிறைய ஷைத்தாங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான ஷைத்தாங்க இருக்கிறாங்க. அதை விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஷைத்தான் மட்டும் அல்ல, பல வழிகள்ல ஷைத்தான் இருக்கிறான். சரியா? அந்த ஷைத்தான் வரமாட்டான். எந்த ஷைத்தான், நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள போற நேரத்துல பின்னுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவான்.
அப்படியே வந்து பக்கத்துல வந்து சலான் சொல்றாரா பிஸ்மி சொல்றான் பார்த்துட்டு பிஸ்மி சொல்லலையா, பிஸ்மி சொல்லியாச்சா, ரைட், இந்த வீட்டுல எங்களுக்கு தங்க முடியாது, இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, நம்ம திரும்பிடுவோம், அந்த சைத்தான் போயிடுவான். நிறைய சைத்தான் இருப்பான். எப்படின்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இரவு நேரம் வச்சுக்கிறீங்களேன், கதவு பிஸ்மில்லாம் சொல்லி பூட்டியாச்சு. இப்ப பாத்ரூம் போறார், அப்படித்தானே, வாஷ் பண்றதுக்கு பாத்ரூம் போறோம். பாத்ரூம் போகும்போது என்ன துவா ஓதணும்? அல்லாம இன்னி அவுது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். ரைட், இப்ப ஷைத்தான் நாங்க விரட்டி விட்டோமே, அப்படிதானே? ஷைத்தான வந்து பிஸ்மி சொல்லி துவா ஓதி வீட்டுக்குள்ள எடுக்காம அனுப்பி விட்டுட்டோம். இப்ப எப்படி ஷைத்தான் பாத்ரூம்குள்ள வந்தான் அப்படின்னு சொன்னால், பாத்ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஷைத்தான் 24 மணி நேரம் அவன் அங்கத்தான் இருப்பான், அவன் போக மாட்டான், அவன் பாத்ரூம்குள்ளே தான் இருப்பான். விசேஷமா பாத்ரூம்குள்ள ஆம்பளை ஷைத்தான் பொம்பளை ஷைத்தான் இருக்கிற இடம் தான் பாத்ரூம். அப்படிதான் துவா ஓதுறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். ஆண் பெண் இரு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுறேன். அப்ப எங்கட பாத்ரூம்குள்ள ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னா பாத்ரூம்குள்ள போகும்போது யோசிக்கணும், ஆஹா ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தான் பிடிச்சிருவானோ, ஷைத்தான் வந்து என்ன செஞ்சிருவானோ, அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நான் கடைசியில் வரும்போது உங்களுக்கு விளங்கு ஷைத்தானுடைய பலம் என்ன பலகீனம் என்ன உங்களுக்கு விளங்கும். இதை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஷைத்தான் இருக்கிறான், எங்க இருக்கிறான்? எங்கட வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல ஒரு செக்ஷன்ல எப்படி நாங்க வச்சிருக்கிறோமோ அந்த பாத்ரூம்குள்ள ஷைத்தான் இருக்கிறான். அப்ப நம்ம துவா ஓதிட்டு போனா இருக்குமான பொது விலையும் கொள்ளுங்க. இந்த துவா தான் பெரிய ஆயுதம் எங்களுக்கு, இந்த துவா தான் எங்களுக்கு பெரிய ஆயுதம் ஷைத்தானை விரட்டுறதுக்கு. பாருங்க, நாங்க வந்த வீட்டுக்குள்ள வரும்போது பிஸ்மி சொல்லிட்டு வந்தோம், ஷைத்தானை விரட்டி விட்டோமா இல்லையா? எப்படி விரட்டி விட்டோம் என்ற ஷைத்தான் நாங்க பார்த்தோமா? பார்க்கல, ஆனால் பிஸ்மி சொல்லி விரட்டணும், துவா ஓதி விரட்டி விட்டோம். அப்ப ஷைத்தானுக்கு பிரதான ஆயுதம், விரட்டுறதுக்கு ஆயுதம் அந்தந்த நேரத்தில் எதை ரசூல் எங்களுக்கு துவாவாக அதை அமலாக சொல்லி தந்தாங்களோ அதை நம்ம செய்யும் போது ஷைத்தான் விரண்டு ஓடிடுவான். அப்ப பாத்ரூம்குள்ள ஆம்பளை சீத்தா பொம்பளை சீத்தா இருக்கிறான்னு சொன்னால் அப்ப டக்குன்னு பார்க்கணும், ஆஹா பாத்ரூம்குள்ள ஷைத்தான் இருக்கிறான், நாங்க போகும்போது துவா வைத்து போகணும். அப்ப அவன் பலகீனம் அடைஞ்சிடும், அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், அவன் அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க பாத்ரூம்குள்ள துவா வைத்து போகணும் என்ற அந்த சிந்தனை வரணும். அப்ப உங்களை எப்பயுமே இருக்கணும், இதுக்குள்ள ஷைத்தா இருக்கான், ஷைத்தா இருக்கிறான். ஆனா நாங்க துவா வைத்து போனா அவன் என்ன செய்ய மாட்டான், எங்களை எந்த விதமான தப்பான எண்ணங்களை உண்டு பண்ண மாட்டான் என்ற சிந்தனைய அந்த இடத்துல வைக்கணும். சரி, இப்ப நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்ப உதாரண டின்னர் நைட் நேரம் சாப்பிட போறீங்க, இரவு சாப்பாடு சாப்பிட போறீங்க. சாப்பாடு நீங்க வைக்கிறீங்க, வச்சோன்னு ஷைத்தான் என்ன செய்வான், பக்கத்து வந்து உட்காந்துருவான். இது வேற ஷைத்தான். இதுல என்ன சொன்னாங்க, நீங்க சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லி அதாவது பிஸ்மி சொல்லி சாப்பிட்டால் ஷைத்தான் அந்த சாப்பாட்டுல பங்கு கொள்ள மாட்டான். பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டால் ஷைத்தான சேர்ந்து சாப்பிடுவான். அப்ப பாருங்க, அப்ப நாங்க வீட்டுக்குள்ள வார நேரத்துல அந்த ஷைத்தானை விரட்டி விட்டோம், வந்து பாத்ரூம்குள்ள போற நேரத்துல அந்த ஷைத்தானை நீ அப்படியே பாத்ரூம்குள்ள இருந்துக்கோ, ஏன்னா மனசுல எதையும் போற்றாத, அதை அப்படியே அடக்கிட்டோம் துவா ஓதி. இப்ப சாப்பாடு, அப்ப சாப்பிடுற நேரத்துல பெரிய ஆட்கள் இருந்து சின்ன ஆட்கள் வர சாப்பாடு வைக்கும் பொழுதே நாங்க யோசிக்கணும், நான் உட்கார்றேன்டா என் கூட ஷைத்தான பக்கத்துல உட்கார்றான், என் கூட பக்கத்துல ஷைத்தான் இருக்கிறான், அவன் என்ன எதிர்பார்க்கிறான்டா, இவர் பிஸ்மி சொல்றாரா இல்லையா? பிஸ்மி சொன்னால் அவருக்கு, பிஸ்மி சொல்லாட்டி எனக்கு. ஷைத்தான் எப்படி எதிர்பார்ப்பான், பிஸ்மி சொல்லாட்டி அந்த சாப்பாடு எனக்கு. அப்ப நாங்க குறிப்பா அந்த வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும், பயிற்சியா இருக்கணும். பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க, இல்லாட்டி ஷைத்தான் சாப்பிடுவான். பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. அப்ப அந்த பிஸ்மில்லான்னு நாங்க எதையோ சாப்பிடுற நேரத்துல அப்ப ஷைத்தான் ஏமாந்துவான், எனக்கு வந்து சென்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி. ரைட், இதுக்கு பிறகு ஷைத்தானுக்கு சாப்பாட்டுல இடம் இருக்குதா? இப்ப நாங்க பிஸ்மி சொல்லியாச்சு, இப்ப ஷைத்தான் வந்து சொல்லிட்டான் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி. இப்ப நாங்க சாப்பாடு முடிக்கிறதுக்கு இடையில சந்தர்ப்பம் இருக்கிற ஷைத்தானுக்கு உள்ள வாரத்துக்கு வழி இருக்குதா? இப்ப நாங்க சாப்பிடுறோம், பிஸ்மி சொல்லிட்டோம், இப்ப ஷைத்தான் வரமாட்டான், ரைட், ஒதுங்கிட்டான். இப்ப நாங்க சாப்பாடு முடிகிற வரைக்கும் இப்ப சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறீங்களேன், 10 நிமிஷம் வச்சுக்கிறீங்க உதாரணத்துக்கு. ஷைத்தான் வருவானா? வருவானா? வருவான். எப்படி வருவான்டால், முதலாவது நாங்க பிஸ்மி சொல்லிட்டோம், இப்ப அவன் ஏமாந்துட்டான், அவனுக்கு இல்ல சாப்பாடு. அடுத்த கட்டமா உட்காந்து எதிர்பார்ப்பான், இவர் சாப்பிடுற நேரத்தில் ஏதாச்சும் கீழே சிந்துதான்னு பார்ப்பான், கீழே கொட்டுதா விழுகுதான்னு பார்ப்பான். கீழே விழுந்துருச்சுண்டால் அடுத்தது பார்ப்பான், கீழே விழுந்துருச்சு, இப்ப இவர் எடுக்கிறாரா எடுக்கலையா, எடுக்கிறாரா எடுக்கலையான்னு பார்ப்பான். எடுத்து சாப்பிட்டா ஷைத்தான் ஏமாந்துரும், அவனுக்கு இல்ல. எடுக்கலாட்டி ஷைத்தான். அவனால விளங்கிக் கொள்ளணும், கீழே விழுகிற பருக்கையும் அப்படியே
பிளேட்ல இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு, இதை எடுத்து நான் சாப்பிடுறதா அப்படி யோசிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பருக்க கூட, ஒரு டொட் கூட அவனுக்கு விடக்கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். நீங்க மார்க்கத்துல இப்படியான விஷயங்களை உறுதியா இருந்தா தான் ஷைத்தான் எங்களை கண்டு விரண்டு விடுவான். நம்ம அப்படியே ஒரு பருக்கத்தான விழுந்துச்சு, சின்ன பான் துண்டு தானே விழுந்துச்சு, சின்ன இடியாப்பம் தானே விழுந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான், எடுத்து சாப்பிடுவான். அப்ப நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. ஷைத்தானுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க? ஷைத்தானுக்கு கொடுக்காதீங்கன்றாங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், கீழே விழுந்துருச்சு, நம்ம எடுத்து சாப்பிட மாச்சப்படுறோம், அதை எடுத்து சாப்பிட வெக்கப்படுறோம். கீழே விழுந்தது நான் எடுத்து சாப்பிடறான்னு சொல்லி எடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றான் எந்த அளவுக்குண்டால் கீழே விழுந்தது கொஞ்சம் இந்த தூசி படிஞ்சிருச்சு, அழுக்காயிருச்சு, அதாவது ஒரு தூசியா படிஞ்சிருச்சு, கழுவிட்டு சாப்பிடுங்கன்றாங்க. எந்த சந்தர்ப்பத்தை விட்டு கொடுக்காதீங்க. அப்ப இதெல்லாம் என்னண்டா எங்க பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்ப நாங்க ஒரு நிலைமையில இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஒரு பக்குவமான நிலைமையில இருக்கிறோம். ஆனா வளர்ந்த ஒரு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க ஒரு பருக்க கூட, ஒரு சோறு மணி கூட, ஒரு சின்ன துண்டு கூட அந்த ஷைத்தானுக்கு விட்டு விடக்கூடாதுமா, ஷைத்தான் தின்றுவான் அப்படின்னு சொல்லி வளர்த்தா தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட பருவத்துல வார நேரத்துல வந்து அந்த எல்லா விஷயத்திலும் உறுதியா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. சரி, இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம், கீழே தவறுனத எடுத்து சாப்பிட்டுட்டோம், ஷைத்தானுக்கு இல்ல. இப்ப ஷைத்தானுக்கு அடுத்த கட்ட ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது. கடைசியாக ஷைத்தான் பாப்பான், சரி இருக்கிறதெல்லாம் வடிச்சு சாப்பிட்டுட்டாரு, மலிச்சு அடிச்சாச்சு. கடைசி ஷைத்தான் என்ன எதிர்பார்ப்பான்டா, விரல சூப்புறாரா இல்லையான்னு பாப்போம், விரல சூப்புறாரா இல்லையான்னு பாப்போம். அப்ப அந்த விரல நாங்க சூப்பாம அப்படி கைய கழுவிட்டோம்னு சொன்னா அது விரல ஒட்டிட்டு இருக்குதே, அது ஷைத்தானுக்குள்ள பங்கா போயிடும். அது ஷைத்தான், அதாவது சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செஞ்சா குறிப்பா அதான் நான் சொல்ல வரேன், இந்த பயிற்சி எல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்துறதோட எங்களை பிள்ளைக்கு நாங்க தானே சோறு போட்டு கொடுக்குறோம். அப்ப என்ன செய்யணும், நல்லா உங்களோட வெள்ளை சூப்பு நபி அவங்க சொல்லி தந்த சுன்னா, இது வந்து எங்களுக்கு முக்கியமான அமல், இது நீங்க செய்யணும். நீங்க அப்படி இல்லாட்டி ஷைத்தான் சாப்பிடுவோமா, நீங்க சாப்பிடுங்க, அந்த பயிற்சியை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு சான்ஸ் இருக்குது, அவனுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ்? சாப்பாட்டுல இன்னொரு சான்ஸ் இருக்குது ஷைத்தானுக்கு. அது எப்படியெல்லாம் ஊடுருவான் தான் தலைப்பிண்டைக்கு பிளேட்டை வலிக்கிறது. சொன்னாங்க பிளேட்டை வலிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வெக்கப்படுறது, வெள்ளை சூப்புறத்துக்கும் அந்த பிளேட்டை வலிக்கிறதுக்கும், நாங்க இவ்வளவு திண்டாச்சு, இவ்வளவு விசேஷமான சாப்பாடு, நாங்க பிளேட்டை வலிக்கிறதா, வலிச்சா என்ன கௌரவம் என்ன ஆகுறது, நான் சகன்ல இருந்துகிட்டு பிளேட்டை வலிக்கிறதா, கடைசி அவ பாப்பா என்ன இந்த அளவுக்கு கஞ்சனா இப்படி வலிக்கிறா பிளேட்டை போட்டு அப்படி நினைப்பான். அப்படி நாங்க நினைக்கிறது. ஷைத்தான் தான் நினைக்க வைக்கிறாங்க, ஷைத்தான் தான் உள்ளத்துல போடுறான். ஆட்க பாக்குறாங்க, நீ வலிக்க போறியா, உன்னை என்ன நினைப்பாங்க, நீ இவ்வளவு பெரிய சல்லிக்காரா இருக்கிறா, நீ இவ்வளவு பெரிய கௌரவமா இருக்கிறா, இந்த பிளேட்டை போய் எச்சி போல வலிச்சிட்டு இருக்கிறானே என்று அந்த ஷைத்தான் மனசுக்குள்ள ஒரு நெருடலை கொண்டு வருவான், ஒரு சிந்தனையை கொண்டு வருவான். இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து நீங்க விடாதீங்க, வலிங்க. அப்ப இதெல்லாம் எதுக்குண்டால் எங்களை ஒரு பணிவான நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு, எங்களை அடக்கமான நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய இந்த வழியை காட்டுறாங்க. நீங்க பாருங்க, நிறைய பேர் வந்து சாப்பாடு நீங்க பாருங்க, நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் விடுறாங்க நிறைய. அப்ப இது யாருக்கு போகுது? ஷைத்தானுக்கு போகுது. அப்ப ஷைத்தான ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய எங்களை கூட்டாளியா எடுக்கிறோம், எங்களை நெருக்கத்துக்கு கொண்டு வரோம். அப்படி வந்துதான் கடைசி எங்களை இல்லாம ஆக்கிடுவான். நாங்க சான்ஸ் கொடுத்தா அவனை என்ன செய்யறோம், எங்க அவன் இல்லாம ஆக்கிடுவான். நாங்க சில நேரம் சொல்லுவோம், இந்த சொல்லுவாங்களே இந்த உட்காரம் எடுக்கெடுத்தா அந்த உள்ளுக்குள்ள வந்து தங்குறதுக்கு இடம் கேட்பாங்கன்று, கடைசி இடத்தை வீட்டை பிடிச்சுக்குறான்னு சொல்றோமே இல்லையா? நாங்க தான் அந்த சின்ன சின்ன விஷயத்துல அவனுக்கு இடம் கொடுத்து பெரிய பெரிய தவறுகளை பாவத்தை செய்யறதுக்கு நாங்க தான் இந்த ஒரு முகாந்திரத்தை, இந்த வழியை என்ன செய்யறோம், விடக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைங்க சாப்பிட நேரங்கள்ல அதெல்லாம் கண்டிப்பு காட்டணும். பிள்ளைகளோட ரொம்ப இறக்கமா இருக்கணும், பிள்ளைகளோட என்ன செய்யணும், நல்லா இறக்கமா இருக்கணும். அதே நேரத்துல வந்து கண்டிப்பாவும் இருக்கும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும் சொன்னால், அப்ப குறிப்பாக வந்து சாப்பிட நேரத்துல நீங்க தான் என்ன செய்றீங்க, பிள்ளைகளோட இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும். இப்படித்தான் அந்த சுண்ணா. அப்ப ஒரு தடவை 2 தடவை 3 தடவை கொடுத்துட்டீங்கன்னா சரியா வந்துடும். ஒரு கிழமைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்ப அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அப்ப அந்த சுண்ணாவெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்த, அது ஒரு பகுதி. அப்ப ஷைத்தான் என்ன செய்றான், வந்துட்டான், அதை நீங்க விரட்டி விட்டீங்க. சரி, இப்ப நீங்க தூங்க போறீங்க. இப்ப தூங்க போற நேரத்துல நபியங்க என்ன சொன்னாங்க, ஒழு செய்யுங்கன்னு சொன்னாங்க. நம்ம தான் ஒழு செய்யறது இல்லையே அதிகமாக. தூங்குற நேரத்துல குறிப்பா ஆண்கள் அதிகமா ஒழு செஞ்சுட்டு படுக்கிறது இல்ல. சில பெண்கள் அப்படியே படுத்துருவாங்க. சரியா? என்ன கடைசி வரைக்கும் நாங்க போன்ல தானே இருக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு பக்கமும் அப்படியே போன போனை பார்த்து அப்படியே ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்படியே
போன் எங்க கீழே விழுதுன்னு தெரியாது, அப்படியே தூங்கிடுவோம். அப்ப நம்ம ஒழு அதிகமா செய்யறது இல்ல. சுன்னா என்னன்னு சொன்னால் பொதுவாக விளையும் கொள்ளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு தகவல்களையும் இந்த சுண்ணாக்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால்தான் எங்க வாழ்க்கையில பரக்கத்து இருக்கு. நல்லா விளையும் கொள்ளணும். நம்ம உண்டை விடுறதுனால பரக்கத்தை இழக்கிறோம். அப்படியே பாருங்க, ஷைத்தானுக்கு ஒவ்வொன்னா கொடுக்க கொடுக்க அவன் எங்களுக்கு நெருக்கமா மாறான். நாங்க சுண்ணாக்களை மறக்க அலட்சியமா இருக்க வந்து என்ன செய்யுது, அல்லாவுடைய பரக்கத்து இல்லாம போகுது. அப்ப ஒன்று அல்லாவுடைய பரக்கத்து இல்லாம ஒன்று போகுது, ஷைத்தான் நெருங்குறான், கடைசியில பிரச்சனை தான், கடைசியில எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால ஒரு சின்ன விஷயமா அமல் விஷயத்துல எதுலையுமே நீங்க அலட்சியமா இருக்கக்கூடாது. இரவு வந்துருச்சு தூங்க போறீங்கன்னா இப்ப உங்க தலையில முன்னுக்கு வரணும், உங்க கண்களுக்கு முன்னால ஓடணும். தொழுகைக்கென்று ஒரு ஒழுங்குமுறையை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. தூக்கத்துக்கென்று ஒரு ஒழுங்குமுறையை நபி அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப நான் தூங்குறதுக்கு ரெடி ஆறேன், முதலாவது ஒழு செய்யணும். ரைட், இப்ப நீங்க ஒழு செஞ்சிட்டீங்க. ரைட், அடுத்தது என்னது, நீங்க எந்த இடத்துல தூங்க போறீங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்ச ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட அந்த பெட்ஷீட் இதெல்லாம் எல்லாம் தட்டுங்க. படுக்க மெத்தையில படுக்கிறீங்களா இல்ல பாயில படுக்கிறீங்களா அல்லது எங்க படுக்கிறீங்களோ நல்லா உதறி கொள்ளுங்க. பாயை நல்லா உதருங்க, பெட்ஷீட் நல்லா உதருங்க, மெத்தையை நல்லா தட்டுங்க. ஏன் சில நேரம் பூச்சிகள் இருக்கலாம், எறும்பு இருக்கலாம். நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, நல்லா தூக்கம் போயிட்டு இருக்க, டக்குன்னு காதுக்குள்ள போச்சுன்னு அதோட முடிச்சு ஊனு கத்தி வீடே ரெண்டு ஆக்கி அதுவே காதுக்கு வேற வருத்தம், எல்லாரும் எலும்பி. அப்ப இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக, சில நேரம் ஏதாவது பூச்சி கடிக்கிற பூச்சிகள் இருக்கலாம். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக தரசு என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செஞ்சிருங்க, நல்லா உதருங்க, தட்டுங்க. தூக்கத்துக்கான ஒரு ஒழுங்குமுறை சொல்லித்தாராம். அதே போல பாருங்க, அதுக்கு பிறகு நிறைய துவாக்கள் குல்சுரா 3 குல்சுரா ஓதுங்கண்டா. ஓதி பூண்டு ஊதி என்ன செய்யுங்க, உச்சந்தலையில இருந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு தடவுங்கண்டா. 3 தடவை செய்யணும். அப்படியே ஒரு தடவை ஓதிட்டு ஒவ்வொரு சூறாவை ஒருத்தர் ஓதிட்டு பூண்டு ஊதி 3 தடவை என்ன செய்யணும், அப்படியே தடவணும். அதுக்கடுத்து ஆயத்துல் குர்சி ஓத சொன்னாங்க. அதுக்கடுத்து ஆமன் ரசூ ஓத சொன்னாங்க. அதுக்கடுத்தது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. ரைட், இதெல்லாம் நீங்க சரியா அப்டேட்டா செஞ்சிட்டீங்க, எதுலயுமே மிஸ்டேக் கூடல, எல்லாம் சரியா செஞ்சிட்டீங்க. சரி, இப்ப ரசூல் என்ன சொன்னாங்க, வலது பக்கமா படுங்கண்டாங்க. இந்த வலது பக்கமா படுக்கிறோம், வலது முன் கை என்ன செய்யுங்க, இந்த வலது கணத்துல வச்சு அப்படி படுங்கண்டாங்க. சரி, இப்ப நீங்க படுக்கிறீங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்படித்தாம படுக்கணும், இப்படித்தான் தூங்கணும். சின்ன பிள்ளைங்க படுக்கணும். படுக்கிற நேரத்துல தூங்குற நேரத்துல எங்களை அறியாம அங்கிட்டு திரும்புறது இங்கிட்டு திரும்புறது அப்படி படுக்க, அதே வேற விஷயம். எங்களை ஸ்டார்ட் எங்களை முதல்ல ஆரம்பம் வந்து சரியா இருக்கும். சரி, இப்ப நீங்க என்ன செய்றீங்க, நபி அவங்க சொன்ன அடிப்படை 100% அப்படியே படுக்கிறீங்க. வலது கைய வலது முன் கைய வலது கணத்துல வச்சு அப்படியே தூங்குறீங்க. சரி, இப்ப தூங்குற நேரத்துல அத தூங்குறதுக்கு முன்னால ஓதக்கூடிய படுத்துக்கிட்டு ஓதக்கூடிய நிறைய துவாக்கள் இருக்கு, நிறைய துவா, அதெல்லாம் ஓதுறீங்க. இப்ப நீங்க தூங்க ஸ்டார்ட் ஆயிட்டீங்க. இப்ப ஷைத்தான் வருமானா வரமாட்டானா சொல்லுங்க. இப்ப எல்லாம் அப்டேட் ஆயத்துல குறிச்சு ஓதிட்டீங்க, ஷைத்தான் வரக்கூடிய ஆயுதம். ஆமன் ரசூல் ஓதிட்டீங்க, குல்சுரா ஓதிட்டீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டீங்க, சுன்னா அடிப்படையில படுத்துட்டீங்க, படுத்துக்கிட்டு நிறைய துவாக்களை ஓதிட்டீங்க. இப்ப ஷைத்தான் வருவானா வரமாட்டானா? வருவான். எப்படி வருவான்? வருவான்டா எப்படி வருவான்? சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க, எப்படி வருவான்? நிறைய வருவான், நிறைய வருவான். நம்ம என்னத்தான் அமர்ந்து விளையாட்டுங்கள், அது எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு ஒரு பலம், எங்க உள ரீதியான ஒரு அமைதி, சந்தோஷம், நிம்மதியான தூக்கம், அதுக்கு ஒரு வழிகாட்டி. ஷைத்தான் வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க தூங்குற நேரத்துல ஷைத்தான் என்ன செய்வான்டா, இந்த பிடரி இந்த கழுத்துல வந்து 3 முடிச்சு போடுவான். 3 முடிச்சு போடுவான். நீங்க ஓதிட்டு படுத்தாலும் சரி, ஓதாம படுத்தாலும் சரி, ஓதிட்டு படுத்தாலும் 3 முடிச்சு கழுத்துல போடுவான். தாலி கட்டுற மாதிரி அந்த இந்துக்கள் தாலி கட்டுவாங்க, அது போல 3 முடிச்சு போட்டுருவான். இந்த 3 முடிச்சு எப்படி அவிழும் சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவிழ்றதுக்கு மந்திரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லித்தாராங்க. தானா அவிழும். ஒண்ணு நீங்க தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லது சுபஹ் தொழுகைக்கு எழும்புறீங்க, எழும்பி அல்லாஹ்வை புகழ்ந்தான் தூங்குன எழும்பி துவா ஓதுறீங்க. அப்படி துவா ஓதுன உடனே 1 முடிச்சு தானா அவிழும். 2வது போய் ஒழு செய்றீங்க, தஹஜ்ஜத் தொழுகைக்கு சுபஹ் தொழுகைக்கு ஒழு செய்றீங்க. ஒழு செய்தால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். 3வது வந்து தொழுவுறீங்க, தஹஜ்ஜத்தையோ சுபஹையோ நீங்க தொழுவுறீங்க, தொழுதால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடும். சரிதானே? அப்ப நீங்க விளையும் கொள்ளுங்க, நாங்க என்ன ஓதிட்டு படுத்த அமல்களோட 100% 100க்கு 100% அமல்களை படுக்கத்தான் வேணும். படுத்தாலும் ஷைத்தான் வந்து 3 முடிச்சு போடுவான். 3 முடிச்சு வந்து இப்படித்தான் அவிழும். இப்ப நாங்க வந்து தூங்கி எழுப்பி துவாவும் ஓதல, தொழுவும் இல்ல, தஹஜ்ஜத்தோ சுபஹும் தொழல, அதே நேரத்துல வந்து அதாவது ஒழுவும் செய்யல,
தொழுவம் இல்ல அப்படின்னா ஷைத்தான் எங்க பிடல்ல இருப்பான். அன்றைக்கெல்லாம் இன்னும் பாவம் கூடக்கூடிய அமைப்பு உருவாகும். ஷைத்தான் ஏற்கனவே ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அப்ப இந்த ஷைத்தான் வந்துட்டான். அப்படியே நாங்க இந்த பிள்ளைய கழுத்துல அப்படியே வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஷைத்தான் கழுத்துக்களே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் என் ஷைத்தான் எங்களோட இருந்த என்ன செய்வான்? பாவத்தை தான் தூண்டுவான், பாவத்தை தூண்டுவான். சரி, அந்த ஷைத்தான் இன்னொரு ஷைத்தான் வருவான். ஒரு ஷைத்தான் வந்து கழுத்துல வந்து 3 முடிச்சு போட்டுருவான். இன்னொரு ஷைத்தான் வருவான். அவன் எப்படி வருவான்? அந்த மூக்குக்குள்ள போய் அப்படியே படுத்துருவான், தூங்குவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மூக்குக்குள்ள போய் இருப்பான் ஷைத்தான். அவனுக்கு வேற மூக்குல இருக்கிறது தான். இந்த ஷைத்தானை எப்படி விரட்டுறது அப்படின்னா, நம்ம இந்த காலையில எலும்புறம் தானே, தஹஜ்ஜுக்கோ சுபுக்கோ, ஒரு கையில கொஞ்சம் தண்ணி அள்ளி இப்படி மூக்குல இப்படி செலுத்தி இடது கையால சிந்துனா அந்த ஷைத்தான் போயிடுவான். சரியா? தூபா அந்த உமா பின்னுக்கு இருக்கிறாமா? தூபா உமா பின்னுக்கு இருக்கிறான். போ. அப்ப மூக்குக்குள்ள போன உடனே அந்த ஷைத்தா என்ன செய்வான்னு சொன்னா, அந்த ஷைத்தா என்ன செய்வான்னு சொன்னால் அப்படியே இருப்பான். அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இப்ப நாங்க அந்த ஷைத்தாவோட தூங்குவோம். நாங்க என்ன செய்வோம் சொன்னா அப்படியே ஷைத்தாவோட அப்படியே தூங்கிட்டே இருப்போம். அப்படி தூங்குற நேரத்துல காலை எலும்பி அப்படி நாங்க உளுசை நேரத்துல தண்ணி அள்ளி அப்படியே மூக்குள்ள போட்டு சிந்துற நேரத்துல ஷைத்தான் என்ன செய்வான்? அப்படியே வெளியேறும். அப்ப விளங்கிச்சுதானே? பிறல முடிச்சு போடுறது வந்து இந்த சிஸ்டத்துல ஷைத்தான் என்ன செய்யறான்? வெளியேறான். மூக்குக்குள்ள உள்ள ஷைத்தான் எப்ப இருந்து வந்துருவாங்க? சரியா மூக்குல இருந்து உட்காந்துருவான். நைட்ல நீங்க என்னத்தை ஓதி படுத்தாலும் அவன் மூக்குல அப்படி இருப்பான். நீங்க அப்ப ஷைத்தான் இந்த சைஸ்ல இருப்பான். அதெல்லாம் நீங்க அந்த ஆய்வுக்கெல்லாம் போயிடக்கூடாது. அவன் மூக்குல போற அளவுக்கு சிறுசாவா இருப்பான். அப்படியெல்லாம் கற்பனை இல்ல, நம்பணும். முதலாவது ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ சொல்லிட்டாங்க, சரியான ஹதீஸ்னு சொன்னால் அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அதுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா, நடைமுறைக்கு சரிவா வராதா, அது அப்படி முரணா இருக்கு, அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஹதீஸ் சொல்லியாச்சு சரியா இருக்குன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கட அறிவுக்கு வேண்டாம் படாம இருக்கலாம். அல்லாஹ் அப்படிதான் அமைச்சிக்கிறான். உதாரணத்துக்கு இப்ப மலக்குமார்கள் வந்து, உதாரணத்துக்கு நான் சொல்லுவாரு, மலக்குமார்கள் வந்து இப்ப ஒரு தாய் வந்து கர்ப்பமா இருக்கிற நேரத்துல 120வது நாள், அதாவது 40 நாள் ஒரு ஹதீஸ் 120 வருது. அந்த கர்ப்பத்துக்குள்ள ஒரு மலக்கு போயிடுவான். மலக்கு போறார் உள்ளுக்கு வயிற்றுக்குள்ள. அந்த குழந்தை வளர மலக்கு சேர்ந்தா இருப்பார். ஒரு அழகான ஒரு அமைப்பை பாருங்க. சும்மா இல்ல, ஒரு குழந்தை வளர்றது வந்து இப்ப நம்ம ஒரு குழந்தைய மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். என் வயிற்றுல ஒரு மலக்கை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன். என் வயிற்றுல ஒரு மலக்கும் இருக்கிறான். அப்ப மலக்கு எப்படி போனா உள்ளுக்கு, எப்படி போனா அங்க ஆய்வு செய்ய போனா முரண்படுது அப்படின்னு நாங்க மறுக்க வேண்டிய கட்டம் வந்துடும். ஆகவே நாம யோசனைகள், எங்களுடைய சிந்தனைகள் எப்பயும் கவனமா தான் இருக்கணும். எங்களுடைய அறிவுக்கு படாம இருக்கலாம். என் அறிவுக்கு பட அவ்வளவுதான். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிஞ்சவன், அப்படிதான் போயிட்டே இருக்கணும். அப்படியே சஹாபாக்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் அப்படிதான் போயிடுவாங்க. விலங்கலாட்டி அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அது உள்ளுக்கு போய் இல்ல சரி வராது, இந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண், அல்லது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, அல்லது வந்து இது சரி வராது, அப்படியெல்லாம் போயிருக்கூடாது. சரி, அப்படி யோசிக்க கூடாது. மூக்குக்குள்ள எப்படி ஷைத்தான் போவானா போமாட்டான், அந்த ஆய்வுக்கு போக தேவையில்லை. சொன்னாங்க நாங்க தூங்குற நேரத்துல, இரவு நேரத்துல ஒரு ஷைத்தான் மூக்குக்குள்ள போயிருவான். அப்ப அவன் தான் இருப்பான். அவனை வெளியேற்றும் முறை வந்து இப்படித்தான் என்று என்ன செய்யுங்க, நீங்க விளையும் கொள்ளணும். சரி, அடுத்தது இன்னொரு ஷைத்தான் வருவான். ரசூலாட்ட வந்து கேட்கிறாங்க, ரசூலாட்ட வந்து சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒரு மனுஷன் வந்து தூங்குறான், சுபுவுக்கு எழுமாம தூங்குறான், இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசூல் என்ன சொன்னாங்க? காதுல சிறுநீர் கழிச்சிட்டான். நீங்க அதுக்காக வேண்டி காதுல தொட்டுலாம் பார்க்க தேவையில்லை, ஈரம் இல்லையே அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நம்பணும் ஷைத்தான். அப்ப நீங்க பிள்ளைய எழுப்புற நேரத்துல எழுப்புறீங்க, அவங்க எலும்பி தொலைன்னு வச்சுக்கிறீங்களேன், சரி, எல்லா ஷைத்தானும் உன்கிட்ட வந்துட்டான்டா. முடிச்சு போட்ட ஷைத்தான், 3 முடிச்ச ஷைத்தான் உன் கழுத்துல தான் இருக்கிறான், மூக்குக்குள்ள இருக்கிற ஷைத்தான் உன்கிட்ட தான் இருக்கிறான், காதுல வந்து என்ன செஞ்சுட்டான், சிறுநீர் கழிச்சிட்டு போயிட்டான், எல்லாம் ஒட்டுமொத்த. அப்ப இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும். முன்னால வைக்காதீங்க, வருத்திருங்கம்மா, இருந்தாலே பிரச்சனை தான், கழிச்சு உங்களுக்கு எனக்கு தான் சண்டை வந்துட்டு இருக்கும். அப்படி என்ன செய்யணும், பிள்ளைகளை சொல்லி வளர்த்து அந்த ஷைத்தான வெளியேற்றக்கூடிய அந்த வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு பயிற்சி கூட எங்களுக்கும் இருக்கணும். இப்ப நாங்க பார்க்கணும், சொல்ல முடியாத நேரங்கள் அது வேற விஷயம். தொழுவுற நேரத்தை நான் தொழலையா, அப்ப ஷைத்தான் என் கூட தான் இருக்கான். அப்படிதான் விளம்பரம். நைட்டுக்கு நான் சுபுக்கு எழும்புனா இல்லையா, தஹஜ்ஜுக்கு எழும்புனா இல்லையா, நான் ஏன் தஹஜ்ஜுக்கு எழும்பல, நான் ஏன் சுபுவை தொழல, ஏன் சுபுவை தொழ படுத்துட்டு இருக்கிறேன், அப்படிதான் சிந்திக்கணும். அப்ப ஷைத்தான் வந்து என்னை வந்து என்ன செய்யறான், என்னை வந்து ஏறி மிதிக்கிறான், ஷைத்தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறான், ஷைத்தான் வந்து என்னோட இருக்கிறான், அதனால தான் சுபுவுக்கு எழும்பல, சுபுவை நான் தொழல. அப்படித்தான் என்ன செய்ய மாத்திக்கணும். அப்படி நினைச்சு ஷைத்தானை விரட்டணும். கடைசி இருக்கிற பிரச்சனையோட வேற பிரச்சனை வந்துடும், ஷைத்தானை விரட்டணும். அப்படித்தான் சிந்திச்சு என்ன செய்யுங்க,
அமல்களை செய்யணும்னு சொன்னால் ஷைத்தான் கலந்து போயிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து வர வர மலக்குமாரங்களை சூழ்ந்திருப்பாங்க. அந்த குடும்பம், அந்த வீடு பரக்கத்துள்ள வீடா இருக்கும். எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாக்கணும். சரி, அது ஒரு பகுதி. இப்ப இது ஒரு ஷைத்தான் இருக்கிறான், கனவுல வருவான். நிஜத்துல வாரது ஒரு பகுதி. நாங்க முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல எங்களை அந்த பாவத்தை காட்டுறது, இந்த பாவத்தை காட்டுறது, அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது, இந்த பாவத்தை செய்ய வைக்கிறது, அது ஒரு பகுதி. தூங்குனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். நீ தூங்குறியா, உன்னை கனவுல உன்னை பார்த்து செய்ய வைப்பேன், கனவுல உன்னை என்ன செய்வேன், உன்னை இப்படி பிரச்சனை உண்டு பண்ணுவேன் என்ற அடிப்படையில கனவு. எல்லாரும் அப்படித்தானே, படுத்தா கனவு வந்துடும். தூங்குனாலே, கண்ணை பொத்துனாலே, எத்தனை அவர் தூங்குறோமோ அத்தனை அவருக்கு கனவு அப்படியே ஓடிட்டே இருக்கும், ரீல் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே அங்க அமெரிக்கா போற மாதிரி, ஜப்பான் போற மாதிரி, உம்ரா போற மாதிரி, ட்ரிப் போற மாதிரி, எதை நினைச்சோமோ அதெல்லாம் அப்படியே அவர் முன்னுக்கு வரும். அப்படியே போய் அப்படியே வெள்ளை மாளிகையில் இறங்குற மாதிரி இருக்கும். எழுப்புவாங்க, சார் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா வெள்ளை மாளிகைக்குள்ள போயிட்டு வந்திருப்பேனே, பாராளுமன்றத்துக்குள்ள. அப்படிதான் அப்படி சிந்தனை வரும். ஒரு இன்ட்ரெஸ்டான கனவு போயிட்டு ஒரு நுழம்பு கடிச்சிருச்சுன்னா, சார் நல்ல ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன், மறந்துட்டேனே, அப்படியே போட்டு அதுல கொஞ்சம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருப்போம். சரி, அது ஒரு பகுதி. இப்ப கனவுல கனவு 3 வகை, அதை விளங்கிக் கொள்ளணும். ஒன்று நாங்க சின்ன காலத்துல இருந்து, எங்களுக்கு அறிவு தெரிஞ்ச விளங்குற காலத்துல இருந்து எதை நாங்க பார்த்தோமோ அதையெல்லாம் எங்களோட மெமரியில அப்படியே பதிஞ்சிடும். இந்த கண் பெரிய பவர்ஃபுல் கேமரா உண்டு. இந்த கண் இருக்கு தானே, பவர்ஃபுல் கேமரா உண்டு. இப்ப இந்த வீடியோ எடுக்கிறாங்க, அது போல அந்த கண் பவர்ஃபுல் கேமரா. நாங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எதை பார்த்தோமோ அதெல்லாம் அப்படியே சேவ் பண்ணி எங்கள்கிட்ட இருக்கும். திடீர்னு வரும் கனவுல, அப்படி ஒரு கனவு இருக்கும். இப்ப நீங்க சில நேரம் யோசிப்பீங்க, சின்ன பிள்ளையில அப்படியே வேக தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி கனவுல இப்போ வரும். என்னடா நான் நினைச்சிட்டும் படுக்கல, நினைச்சே இல்ல, திடீர்னு இந்த கனவு வருதே, அம்மாவோட ஸ்கூலுக்கு போற மாதிரி, வாப்பாவோட போற மாதிரி எல்லாம் வருதே அப்படின்னு யோசிப்பீங்க. அது என்னன்னா உங்களை ஏற்கனவே சேவ் பண்ணி இருந்தது. உங்க சேவ் பண்ணி அதை நீங்க அந்த கண்ணை கேப்சர் பண்ணி அதை சேவ் பண்ணி உள்ளுக்கு வச்சிருந்துச்சு. திடீர்னு அந்த ஃபைல் ஓபன் ஆகும் போது அந்த கனவு வரும். இது ஒரு கனவு. அடுத்தது சில நேரம் நம்ம நினைச்சிட்டு படுக்கிறது, நாளைக்கு ட்ரிப் போகணும், 4 மணிக்கு எழும்பணும், போகணும் அப்படின்னு ஒரு போது தூக்கத்திலேயே அந்த கனவு ட்ரிப் போற மாதிரி எல்லாம் வந்தோம். அப்படி ஒரு கனவு, அது யதார்த்தமா வரும். அடுத்தது நல்ல கனவு, கெட்ட கனவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த கனவா இருந்தாலும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் முதலாவது ஒரு பொதுவான ஒரு விதியை சொல்றாங்க, எந்த நல்ல கனவை கண்டாலும் சரி, கெட்ட கனவை கண்டாலும் சரி, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆண்கள் கனவை கண்டா அப்படியே விட்டு போயிறாங்க. பெண்கள் அப்படி இல்ல, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், அப்படி கனவு, இப்படி கனவு, பயங்கரமான கனவு, அல்ல இப்படி ஒரு நல்ல கனவு அப்படின்னு செய்வாங்க, பேசுவாங்க. பேசலாம், ரசூல் அனுமதி தராங்க. நல்ல கனவாக இருந்தால் நம்பிக்கை நாள்கிட்ட மட்டும் சொல்லணும். கெட்ட கனவுண்டா யார்ட்டையும் சொல்லவே கூடாது. நம்ம கெட்ட கனவு தான் சொல்றது, நான் பயங்கரமான கனவு கண்டு கிணத்துல விழுவுற மாதிரி, எக்ஷன் பண்ற மாதிரி, ஆத்துல விழுற மாதிரி, கடல்ல இழுத்துட்டு போற மாதிரி, அதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது. கண்டாலும் அதுக்கு பரிகாரத்துக்கு நான் வாரேன், சரியா? அப்ப கண்டாலும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க கெட்ட கனவு கண்டால், அதாவது ஒரு சஹாபி வாராங்க, ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், என் தலை அப்படியே வெட்டப்பட்டுச்சு, என் தலை முன்னால பறந்து போகுது, நான் பின்னால் அந்த தலையை விரட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு கனவு காணுவான். யாரும் சரி எங்களை குத்துற மாதிரி நம்ம தான் கனவு காணுவோம், யாரும் சரி எங்களை கடத்திட்டு கொண்டு போற மாதிரி நாங்க தான் கனவு. அது போல என்ன தலை வெட்டப்பட்டுச்சு, தலை பறந்துகிட்டு போகுது, நான் தலையை விரட்டிட்டே போறேன், யார சொல்லலான்னு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தா உங்களோட கனவுல விளையாண்டுட்டான், ஷைத்தான் உன கனவுல விளையாண்டுட்டான். 3 பரிகாரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று, நீங்க எப்படி படுத்திருக்கிறீங்களோ, எலும்பி கனவு கண்டு அதிர்ச்சியில எழும்பிட்டீங்க, எலும்பி என்ன செய்யுங்க, வலது பக்கமா இடது பக்கமாக 3 முறை லேசா துப்பிட்டு வலது பக்கமா திரும்பி படுத்துக் கொள்ளுங்கண்டாங்க. இது முதலாவது அந்த கனவுக்கு பரிகாரம். அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பயங்கரமான கனவு கண்டுட்டீங்கன்னா, லேசா எச்சி வராத அளவுக்கு லேசா தூண் துப்பிட்டு என்ன செய்யுங்க, அப்படி படுக்கிறது, வலது பக்கமா திரும்பி படுக்கிறது, சுண்ண அடிப்படையில் படுத்துக் கொள்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கனவின் மூலமாக உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இது முதலாவது பரிகாரம். 2வது சொன்னாங்க, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்கண்டாங்க. ஒரு அதிர்ச்சிகரமான கனவு கண்டீங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத் ஷயாத்தின் ஒரு துஆ வருது. அந்த துஆவுல சில சர்ச்சை இருக்குது. குறைஞ்சது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குறைஞ்சது ஒரு அதிர்ச்சிகரமான கனவு கண்டீங்க, பயங்கரமான கனவு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி வலது பக்கம் படுத்துக்கொள்ளும், உங்களுக்கு என்ன நடக்காதுன்னு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, 2 ரக்காத் எலும்பி தொழுவுங்கண்டாங்க, 2 ரக்காத்து எலும்பி தொழுவுங்கண்டாங்க. அப்படி தொழுதால எந்த பிரச்சனையும் வராது. இந்த 3ல எது லேசு? 2 ரக்காத் எலும்பி தொழுகிறது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றது, இடது பக்கமாக 3 முறை துப்பிட்டு வலது பக்கமா திரும்பி படுக்கிறது லேசு உங்களுக்கு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னால என்ன
இந்த பயங்கரமான கனவு கண்டுட்டு அப்படி வேர்த்து விறுவிறுத்து அங்கிட்டு திரும்பவே மனசு வராது. இருக்கிற போர்வை போத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்க படுப்போம் அப்படிதான் வரும். அப்ப எதை நீங்க செய்யலாம், அல்லது உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு இடது பக்கம் தூத்துன்னு துப்பிட்டு, அதாவது உளவியல் ரீதியாக என்ன செய்யறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு தாராங்க. உளவியல் ரீதியாக நம்பிக்கை, நான் 3 முறை இப்படி இடது பக்கம் துப்புனே சைத்தான் வரமாட்டான், நான் கண்ட கனவுனால எனக்கு எதுவுமே நடக்காது என்ற ஒரு வழிகாட்டு ரசூல் சொல்லித்தாராங்க. இதை 3 பரிகாரம். அப்ப ரசூல் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஷைத்தா வந்து உன கனவுல விளையாண்டுட்டான், இந்த கனவுக்கு இதுதான் பரிகாரம். வேற செய்தி ரசூல் சொல்றாங்க, நல்ல கனவோ கெட்ட கனவோ அதாவது நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. விருப்பம்னு சொன்ன நல்ல கனவு, சில நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பிசினஸ் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி, பெரிய ஒரு இடத்துக்கு போற மாதிரி, சில ஆட்கள் சொன்னா புறாமப்படுவாங்க, கனவுல எல்லாம் காட்டிட்டான் பெரிய ஆளாற மாதிரி, அவர் புறாமப்படுற மாதிரி செய்ய பார்ப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்களா இல்லையா? தந்தைட்டு வந்து சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்படித்தான நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் எனக்கு சஜ்ஜா செய்த போல கனவு கண்டேன். வாப்பா என்ன சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்லிடுறாங்க, உங்களோட சகோதரத்தை சொல்லிடுறாங்க, குறிப்பா சொன்னாங்க உங்களோட குடும்ப சகோதரத்தை சொல்லிடுறாங்க, ஏற்கனவே பொறாமல் இருக்கிறாங்க, இதை சொன்னா இன்னும் பொறாமப்பட. அப்ப யாக்கூப் நபிக்கு விளங்கிருச்சு என்னன்னு அர்த்தம், நபி தானே, அதை வச்சுதான் சொன்னா சொல்லாதீங்க. அப்ப சில நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும்னால் சில ஆள்களுக்கு கிடைக்கிற நேரத்துல பொறாமப்படுவாங்க, அதை மையப்படுத்த ரசூல் சொன்னாங்க, நல்ல கனவை கண்டாலும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மாப்பிள்ளை நம்பிக்கை, மகள் நம்பிக்கை, மான் நம்பிக்கை, அவங்கள்ட்ட சில பரிமாறிக்கொள்ளலாம், இப்படி நல்ல ஒரு கனவு கண்டேன் அல்லது ஹைராக்கி தரணும் அப்படின்னு சில சொல்லிக்கொள்ளலாம். மத்தவங்க சொல்ற நேரத்துல இப்படி கனவு கண்டீங்களா, மனசுல அப்படியா சிரிச்சு கேட்டுட்டு மனசுக்குள்ள வேற மாதிரி நினைப்பாங்க. அதனால அதெல்லாம் கவனமா இருக்கணும். சில விஷயங்கள் வந்து நாங்களே எங்களை குளிய தோண்டி கொள்ளக்கூடாது, நாங்க உழுறதுக்கு நாங்களே குளிய தோண்டி, இஸ்லாம் ஒரு வகைய ஒரு வழியை சொல்லி தந்திருக்குன்னா அதுல கவனமா இருக்கணும், நாங்களே எங்களுக்குள்ளேயே படிச்சு கொள்ளக்கூடாது. சரி, அப்ப இந்த அடிப்படையில தான் ஷைத்தான் என்ன செய்யறான்டா, அப்ப விழிப்புலும் என்ன செய்யறான், நாங்க நல்ல நிஜத்துல இந்த ஷைத்தான் என்ன செய்ய எங்களோட வந்து விளையாடுறான். அதே போல தூக்கத்துல என்ன செய்யறான், இப்படி வந்து ஷைத்தான் விளையாடக்கூடிய காட்சியை வந்து நாங்க என்ன செய்யறோம், ஹதீஸ் எல்லாம் பார்க்கணும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, கனவு கண்ட உடனே மார்க்கம் தெளிவில்லாதவர்கள், மார்க்கத்துல விளக்கம் என்ன செய்வாங்கன்னா, நான் இப்படி ஒரு பயங்கரமான கனவு கண்டுட்டேன், அசர்த்திட்ட போய் கேட்டுவாங்க, மோலிட்ட போய் கேட்டுவாங்க, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதான்னு கேட்டுவாங்க அப்படின்னு என்ன செய்ய மகன் அனுப்புறது. இவர் என்ன செய்வாரு, மோலிட்டு போய் கேட்பாரு, இப்படித்தான் மோலி ஹஸ்ரத் எங்கட அம்மா வந்து ஒரு கனவு கண்டாங்களா, இப்படி பயங்கரமான கனவு, இதுக்கு என்னாச்சும் பரிகாரம் இருக்குதா மோலவி, அவரு பாப்பார். அவர் என்ன செய்வார், அவருக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஓட்டம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, குர்ஆன் ஹதீஸ் ஓட்டம் உள்ளவர்னு சொன்னா சொல்லிடுவாரு, இது ஒண்ணும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை பல தேவையில்லைன்றார். அதான் உண்மையும் கூட. குர்ஆன் ஹதீஸ்ல அறிவில்லாதவங்க என்ன செய்வாங்கடா, அப்படியா கண்டாங்க அப்படின்னா ஒரு 3 ரொட்டி சுட்டு வாழைப்பழம் வச்சு ஈச்சம்பழம் வச்சு ஒரு கொஞ்சம் சல்லி ஒரு 500 1000 ரூபாய் வச்சு என்ன செய்யுங்க, யாரு சரி ஒரு ஏழைக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு என்ன செய்வாரு சொல்லி அனுப்பிடுவார். இப்ப அவங்க உண்மை என்ன செய்வாங்க, மௌலவி பரிகாரம் சொல்லி அனுப்பிக்கிறார், கெட்ட கனவுக்கு பரிகாரம் சொல்லி அனுப்பிக்கிறார். 3 ரொட்டி சுட்டு வாழைப்பழம் ஈச்சம்பழம் இதெல்லாம் கல்கண்டெல்லாம் வச்சு என்ன செய்யுங்க, ஒரு 500 1000 ரூபாய் கவர்ல வச்சு ஒரு ஏழைக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. இப்ப அவங்க சுட்டுட்டு பார்ப்பாங்க யாரு கொடுக்கலாம், அப்படியே ஒரு ஊர் அப்படி சுத்தி பார்ப்பாங்க, கண்ணால அப்படி ஒரு சுத்துவாங்க, எல்லாம் பலாய் முஸ்பத் பேசுற ஆளாக்கத்தான் இருக்கிறாங்க, எல்லாம் தவறான பாவங்கள்ல பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. பள்ளி மௌலவிக்கே கொடுத்து அனுப்போம், அவரைக்கும் வந்து சேர்ந்து அந்த ஃபத்வா சொன்ன மௌலவிக்கே ரொட்டி சல்லி எல்லாம் சேர்ந்து. இது ஆரம்ப காலத்துல நிறைய நடக்கிற கேசுகள் தானே. அப்ப இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கனவுக்கு பரிகாரம் என்பது செலவு ரீதியாக கிடையாது. நான் சொன்னேன், துவா அல்லது இடது பக்கமா எச்சியை தீப்பிட்டு வலது பக்கமா படுக்கிறது அல்லது 2 ரக்காத் தொழுவது, இதுதான் பரிகாரம். அப்படியே நீங்க பரிகார பயங்கரமான கனவு கண்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதான் பரிகாரமே தவிர மக்களால் ஏற்படுத்தப்பட்டது வந்து பரிகாரம் கிடையாது. அது எங்களை பாவத்தின் பக்கம் கொண்டு போறோம். நாங்க பாருங்க, அப்ப ரசூல் ஒன்று சொல்லியிருக்கத்தக்கன நான் என்ன செய்யணும், அதுக்கு மாற்றமா செய்யும் பொழுது அப்ப ஷைத்தான் எப்படி உள்ள பூரான் பாருங்க, ஷைத்தான் எப்படி பூரான் பாருங்க. அப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இந்த ஷைத்தான் வெளியேறக்கூடிய நேரம் எது, ஷைத்தான் எந்த நேரத்துல வெளியாகுவான், சூரிய மறைய நேரம், சூரியன் மறைய நேரம். அப்ப காலையில நேரத்துல இல்லையா ஷைத்தான், எல்லா நேரத்திலும் ஷைத்தான். சூரியன் உதயமான வந்துட்டாண்டா அப்படியே வருது தானே ஷைத்தான் இருப்பான். சரி, இந்த ஷைத்தான் உதயமாகக்கூடிய நேரத்தில் சொல்றான், பொதுவாக சொல்றாங்க, இந்த சூரியன் மறையிற நேரம் இருக்குது இல்லையா, இந்த நேரத்தில் உங்களுடைய சின்ன பிள்ளைகளை, விவரம் தெரியாத பிள்ளைகளை வெளியே விடாதீங்கன்றாங்க. கை குழந்தை விவரம் தெரியாத பிள்ளைகளை வெளியே விடாதீங்க. இந்த ஷைத்தான் ஊர்வனங்கள், இந்த பாம்பு இப்படியான பூரான் இப்படியான விசர்ஜனத்துக்கு வெளியாகக்கூடிய நேரம் தான் அந்த இரவு நேரம், பகல் நேரத்திலே வரும். ஆனா கூடுதலான நேரம், முதன்மையான நேரம் வந்து சூரியன் மறையிற நேரத்துல
இவங்க எல்லாம் வெளியாவாங்க, படபடையா வருவாங்க. அந்த நேரத்துல ஒரு அதிர்ச்சி வந்துடும். ஒரு பாம்பு வந்துருச்சு பிள்ளைக்கு விளங்காது, ஒரு பூச்சி வந்துருச்சு பிள்ளைக்கு விளங்காது, இது மாதிரி நடந்துருச்சுண்டா விளங்காது. அதாவது சொல்றாங்க, அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தினுடைய சிறிய பிள்ளைகளை, விவரம் தெரியாத பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அனுப்பலாம்ன்றாங்க. அப்ப கிட்ட ஒரு 10 நிமிஷம் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்களுக்கு வீட்டுல காலண்டர் இருக்கு, அந்த காலண்டர்ல தொழுகை நேரம் போட்டிருப்பாங்க. சூரியன் மறைவு, சூரியன் உதயம் போட்டிருப்பாங்க. சூரியன் எத்தனை மணிக்கு காலையில் உதயம் ஆகுது, மாலையில எத்தனை மணிக்கு மறையுதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப உதாரணத்துக்கு 6 மணிக்கு சூரியன் மறையுதுண்டா, அப்ப 5:55 நம்ம கவனமா இருக்கணும். என் பிள்ளைய வெளியே அனுப்பக்கூடாது, விவரம் இல்லாத பிள்ளை வெளியே அனுப்பக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம வச்சுக்கணும். ஏதாச்சும் நடந்ததுக்கு பிறகு மோளே புள்ள நைட்ல தூக்கம் இல்லாம ஓஹோன்னு அழுதுட்டு இருக்குது, கத்திட்டு இருக்குது, பால் குடிக்கிறது இல்ல, ஒரே சினிங்கிட்டு இருக்குது, நாங்க தான் காரணம். இந்த சுண்ணாக்கள், இந்த சரியான நடைமுறைகளை இப்படி நடைமுறைப்படுத்தாதனால சில நேரங்கள்ல எங்களுக்கு தெரியாது. பிறகு அதுக்கு ஒரு கிழமை 2 கிழமை அங்க கொண்டு போறது, ஆஸ்பத்திரி கொண்டு போறது, அவட்ட ஓதிப்பா கொண்டு இதெல்லாம் நடக்கிறது. முதலாவது நாங்க கவனிக்கணும், நபி அவங்க எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் செஞ்சிருக்கிறாங்களா, அந்த வழிகாட்டல் நம்ம சரியா நடைமுறைப்படுத்தணும். அதை மீறி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பார்க்கணும், ஒன்று வைத்திய ரீதியா பாக்குறதா அல்லது மார்க்க ரீதியா பார்க்கலாம் என்பதெல்லாம் நாங்க 2ஆம் கட்டம் பார்க்க வேண்டியது. முதல் நான் சரியா நடக்கிறேன்னா, இந்த விஷயத்துல நான் சரியா இருக்கிறேன் என்பதை நாங்க பார்க்கணும். ஆனா ஆரம்ப காலங்களில் நிறைய இந்த கதைகள்ல, பழைய கால கதைகள்ல காட்டுவாங்க, ஷைத்தா வார மாதிரி, அவங்க பேய் பிசாசுன்னு சொல்றது. நம்ம ஷைத்தான் இப்படி சொல்ற மாதிரி, ஜின்கள் சொல்றது போல அவங்களோட ஐதீகம், அவங்களோட நம்பிக்கை எப்படி பேய் பிசாஸ். அப்ப பேய் எத்தனை மணிக்கு வரும் அவங்க காட்டுவாங்க. அப்படி பழைய கதைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா ஜாமம் 12 மணிக்கு அப்படியே கதையில காட்டும், பெரிய ஒரு குழப்பம்னு காட்டும், பெரிய ஒச்சன் காட்டுவான். வீட்டுல சரியா அடிக்கும், டாங் டாங் அடிக்கும். அப்படியே அடிக்கிற நேரத்துல ஒரு காத்து ஒரு பயங்கரமா வார மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. இந்த ஜன்னல்லாம் படன்னு அடிக்கிற மாதிரி ஒரு காத்து அவங்க காட்டுறாங்க. ஷைத்தான் இந்த பேய் எத்தனை மணிக்கு வெளியாகுதுன்னு காட்டுறதுக்கு அப்படி ஒரு சீனை காட்டுவாங்க. அப்படியே காட்டினது அப்படியே அந்த நரி நாயெல்லாம் ஊழிடுற மாதிரி அப்படியே காட்சி. ஏன்னா சில சொன்னாங்களே, ஷைத்தான் ஓடுற நேரத்தில் நாயெல்லாம் ஊழிட முடியாது, அது போல அவங்களே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த 12 மணிக்கு என்ன செய்யும், அப்படியே அந்த கிளாக் சரியா 12 மணி டாங்கன்னு வந்த உடனே அப்படியே கதவெல்லாம் தட்டன்னு காத்து, அப்படியே ஒரு விதமான காத்து, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மியூசிக் கொண்டு வரும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நாய் அந்த நரியெல்லாம் அப்படியே ஊழிடும். அப்படியே இருக்க நேரத்துல அப்படியே கேமரா போக்கஸ் பண்ணுவான். எங்கிட்ட ஒரு பொங்கலை தான் காட்டுவான். முதல்ல அப்படியே பின்னுக்கு காட்டுவான், வெள்ளை சாரி உடுத்தி, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அப்படியே சலக்குன்னு காட்டும். காலை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கை பேய்க்கு காலில் தானே, காலை காட்ட மாட்டாங்க. கால் இல்லாம அப்படியே நடந்து வர மாதிரி ஒரு காட்சி. அப்படியே கொண்டு வந்து அப்படியே முன்னுக்கு திருப்புவான் கேமராவை. திருப்புனா அப்படியே ஒரு முட்டைக்கண் மாதிரி அப்படியே பெரிய கண்ணால கண்ணுக்கு நல்லா மையெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே திருண்டு அப்படியே திரிக்கிற மாதிரி பேய்ந்து அப்படித்தான் வரும். அப்படி ஒரு காட்சி. இதை வச்சுதான் எல்லாம் பேய் எல்லாம் பயப்படும். இதை பயந்து ஆரம்ப காலங்கள்ல பேய் வருது பிசாசு வருது அப்படின்னு சொல்லி இப்படி பயப்படுறது. நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. நான் வாரம் பின்னுக்கு வருது விஷயங்கள் சரியா. நான் என்ன சொல்லுவான் என்றால், இது எல்லாத்தையும் பயங்காட்டி வச்சுக்கிறது. பேய் இப்படித்தான் வரும், பேய் என்றால் பெண் என்றால் பேய் வருங்க அப்படியே சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் பேய் வருது அப்படி கதையும் கட்டி வச்சுட்டாங்க. ஆம்பளைகளுக்கு வராது கூடுதலா, அப்படித்தானே. எங்க பார்த்தாலும் பேய்க்குத்தான், அதாவது பெண்களுக்குத்தான் பேய் இறங்குதுன்னு சொல்லி கடைசியில பெண்களை அப்படியே ஆக்கிட்டாங்க. உண்மை என்ன தெரியுமா, உலகத்துல 199% பெண்கள் மனரீதியான தாக்கங்களுக்கு ஆளாக்கப்படுவாங்க. அந்த தாக்கங்கள் சில நேரம் அவங்களுடைய நடவடிக்கையை மாற்றும். இத வீட்டுல அந்த பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பேய் பிடிச்சிருச்சு, பிசாஸ் பிடிச்சிருச்சு, ஜின் இறங்கிருச்சு, ஷைத்தான் இறங்கிட்டான் அப்படிதான் பாக்குறாங்க. உண்மை அவன் மன ரீதியான தாக்கங்கள் உண்டு. வாப்பா மூலமாச்சும் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும், கணவன் மூலமா நடந்திருக்கும், அதை வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்படி ஏதாச்சும் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்க நேரத்துல அதை உள்ளுக்கு வச்சு அப்படித்தானே பெண்கள் அப்படியே உள்ளுக்கு வச்சு அடக்கி நேரத்துல அவங்க சில நேரங்கள்ல வேற எல்லாமே கொண்டு வந்து திடீர்னு அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க. நல்லா இருந்தவங்க வேற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்கும். இப்ப என்ன பார்ப்பாங்க, நல்லா இருந்த புள்ள என்ன திடீர்னு என்னமோ பேசுது, நல்லா இருந்தாங்க என்னமோ ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்குது, என்ன ஆச்சு ஏதாச்சு, ஜின்னு வந்துருச்சோ, பேய் வந்துருச்சோ, பிசாஸ் வந்துருச்சோ, ஷைத்தான் வந்துட்டானா, தூக்கு ஒரு லெப்பைட தூக்கு, இல்லாட்டி போய் கேட்கறது. இப்படிதான் போகுது உண்மை. அதாவது இப்படியான முதலாவது நாங்க அடிக்கடி சொல்றது, இப்படி வந்தனும் முதலாவது இந்த உளரீதியான வைத்திருக்கிறாங்க தானே மருத்துவர்கள், அவங்ககிட்ட தான் போகணும். அங்க போய் இங்க போய் அந்த தாயத்தை இந்த தாயத்தை கட்டி கிட்டிட்டு கடைசியில் ஒண்ணும் இல்லாம முத்துனதுக்கு பிறகு கடைசியில் அந்த பைத்தியத்தை கொண்டு போய் நிப்பாட்டும். ஆரம்பத்தில் என்ன செய்யணும், உளவியல் ரீதியான வைத்தியர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போனா அவங்க என்ன செய்வாங்க, பேசி கீசி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு செய்வாங்க. அந்த மனத்தாக்கத்தை இல்லாம என்ன செய்வாங்க, ஒரு லெவலுக்கு கொண்டு வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் உண்மையை தவிர பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பது பொய்யது. அது சும்மா அவங்க அவங்க இப்படியான ஒரு தாக்கம் தான். அதை என்ன செய்தேன், பேய் நம்பிட்டு இருக்கிறாங்க. சரி,
இப்ப அவ 12 மணிக்குத்தான் பேய் வருது அப்படி கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் சூரியன் மறையக்கூடிய நேரத்துல பேய், அதாவது ஷைத்தான் செய்றான், வெளியேறான். சரி, இப்ப ஷைத்தானுக்கு ஏதாச்சும் எங்களை செய்ய முடியுமான்னு கேட்டால் நம்ம உறுதியா இருந்தா அவன் எங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஓஹோன்னு சத்தம். மனைவிமார்கள் எல்லா மனைவிமாரும் உட்கார்ந்து ரசூலோட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இப்போ பேசுற பேச்சதான் பேசுறாங்க. அப்பயே நீங்க செலவுக்கு தரது போதாது, எங்களுக்கு போதாது, எங்களை கூட்டித்தாங்க ஓஹோன்னு சத்தம். அப்படித்தானே, நீங்க தார 500 ரூபாய் போதாது, தார 1000 ரூபாய் போதாது, இதை வச்சு நான் என்ன செய்ய ஏது செய்ய அப்படின்னு நாங்க பேசுற மாதிரி அன்றைக்கே பேசிட்டாங்க. நீங்க அன்றைக்கு கஷ்டமான காலம், அப்புறம் சில கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, அதுலயும் நீங்க தாரது போதான்னு ஓஹோ நினைச்சு அப்படி போயிட்டு இருக்க நேரத்துல நபி அவங்களை சந்திக்கிறதுக்கு உம்மரில வாராங்க, வந்து சலான் சொல்றாங்க. அவ நபி அவங்க பதில் சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. பெண்கள்லாம் உள்ளுக்கு போயிட்டாங்க, மனைமாலாம் உள்ளுக்கு போயிட்டாங்க. சொல்ல சிரிக்கிறாங்க. அவ உமர்ல சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை கடைசி வர இப்படியே சந்தோஷமா சிரிச்ச முகமாக ஆக்குவானான்னு துவா கேட்டு போறாங்க. இந்த நேரத்துல ரசூலா கேட்கிறாங்க, உமர் அவர்கள் நான் ஏன் சிரிச்சேன்னு தெரிய மாட்டேன், என்னன்னு கேட்கிறாங்க. நீங்க வாரத்துக்கு முன்னாடி என் மனைவிமார்கள் ஓஹோன்னு வீடு 2 ஆயிடுச்சு அப்படி பேசுனாங்க, ஓஹோன்னு இருந்துச்சு, உங்களோட சத்தத்தை கேட்டோன்னு கப்சுப்புன்னு பயந்து உள்ளுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே உமர்ல கேட்கிறாங்க, உள்ளுக்கு மனைவிமார்ட்ட, என்ன நபி அவங்களுக்கு பயப்படாம எனக்கா நீங்க பயப்படுறீங்க? அப்ப அங்க இருந்து பதில் வருது, ஓ உங்களுடைய உள்ள வந்து கரடு மூடான உள்ளம், நபி உங்களுடைய உள்ள வந்து சாஃப்ட் மிருதுவான உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரசூலா சொல்றாங்க, வந்து உமர் அவர்கள் ஒரு வழியில் சென்றால் ஷைத்தான் அடுத்த வழிதான் போவான், உமர்ல முன்னுக்கு வரமாட்டான். அப்ப உமர்கிட்ட என்ன இருக்குது? உமர்கிட்ட என்ன இருக்குது? ஈமான்ட உறுதி, அமலோட தெளிவு, அமல் உச்சகட்டமா இருக்கும். ஒரு சுண்ணா விட மாட்டாங்க, ஒரு சுண்ணாவுக்கு சண்டை பிடிப்பாங்க, இதை செஞ்சே ஆகணும்ன்றத பிடிவாதம் பிடிப்பாங்க. நபியவங்க காட்டிய வழி இல்ல. பாருங்க ரசூலா சொன்ன அந்த செய்தியை பாருங்க. உமர் அலி அவர்கள் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் போவான். ஆஹா இவர் வாராரு, இவர் மாட்டிக்கொள்ள கூடாது. அப்ப இப்ப நாங்க சில நேரங்கள்ல ஆஹா இவர்கிட்ட மாட்டினா முடிஞ்சு, ஒரு அவர் அறுப்பாரு, மெதுவா அடுத்த ரூட்ல மாத்திரும். அப்படி நாங்க மாத்திரமா இல்ல, சில நேரங்கள்ல அப்படி இருக்குது. இவர் வாராரு, இவர்கிட்ட வாய் கொடுத்தா வம்பு, அதை விட அப்படியே தெரியாத போல அப்படியே பார்க்காத போல போயிடுவோம், இல்ல அடுத்த ரூட்டை மாத்துவோம். அப்படித்தான் ஷைத்தான் நினைப்பானாம். ஒரு முஃமின் நல்ல அமல், ஈமான்ல உறுதியா இருக்கக்கூடிய, கொள்கையில தெளிவா இருக்கக்கூடிய, நல்ல அமல்களை சரியா செய்யக்கூடிய பார்த்த உடனே இவர்கிட்ட சரி வராது, நம்ம வேற ரூட்டை மாத்திடுவோம், நாங்க அந்த வழியில போவோம் என்ற அடிப்படையில் அப்படியே போயிடுவானாம். இப்ப நீங்க பாருங்க, ஷைத்தான் எங்களுக்கு பயம். இப்ப ஷைத்தான் தான் நாங்க தானே பயந்தோம். இப்ப ஆரம்ப காலத்துல வந்து எங்களுக்கு பயிற்சி, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க என்னது, இந்த வேப்ப மரத்து உச்சியில வந்து பேய் இருக்குவாங்க, வேப்ப மரத்துல பேய் இருக்குவாங்க. இந்த சிலாருக்கு வேப்ப மரம் வளர்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஏன்னா வேப்ப மரத்துக்கு மேல பேய் இருக்குவாங்க, புளிய மரத்துல பேய் இருக்குவாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு கவிஞன் படைச்சான், வேப்ப மரத்து உச்சியில பேய் இருக்குன்னு சொன்னாங்க, சின்ன வயசுல பயத்தை என்ன அப்படி அப்படி வரும், அந்த பயத்தை உண்டு பண்ணுவாங்கன்ட்டு அந்த கவிதையில வரும். நம்ம என்ன செய்யணும் சொன்னா, பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ஷைத்தா வந்து எங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிதான் வளர்க்கணும். சில உமா மால் தீர்த்த நேரத்துல தின்னு அந்த தாடி வச்ச மாமா வாராரு, புடிச்சு கொடுத்துருவேன், கொண்டு போய் அப்படிதான் பயங்காடி தீர்த்துரு. அந்த பிள்ளை அப்படியே அது நினைச்சு அப்படியே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு தாடி வச்ச ஆளை கண்டாடி அரண்டு ஓடுறது. அப்படிதான் அம்மா நினைச்சது தீர்த்துருது. ஒழுங்கா தின்னு இந்த தாடி வச்ச மாமா வாராரு, ஜுப்பா போட்ட மாமா வாராரு, புடிச்சு கொடுத்துருவேன், முழுங்குனோட கபக்க முடிங்க, பயத்துல முடிங்க. அதை உள்ளத்துல 15 என்ன செய்யணும்னு சொன்னால், வளர்ந்துருச்சு ஒரு அளவுக்கு, தாடி வச்சால் ஜுப்பா போட்ட ஆள் அதை என்ன உமா சொல்லி பயங்காட்டி தீர்த்தினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை கண்ணு புள்ள நடுங்குறது, கனவுல வந்துருச்சு அரளுறது. என்ன புள்ள கனவுல அரளுது, மிரளுது, கத்துது, உளருது, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, நீங்க பால்ல சொல்லி கொடுத்தீங்க, அது கனவுல வந்துருச்சு, இப்ப கனவுல கத்துது, உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது, அந்த பிள்ளைக்கும் பிரச்சனையா இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல மூலவே ஒரு புள்ள, நான் என் மகளை ஆஸ்பத்திரியில வச்சிருந்தேன், இப்ப ஆஸ்பத்திரியில என்ன பாச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு வந்தா கத்தி இருக்குது, பயப்படுது, என்ன எதுன்னு அப்படி பேசுறாங்க. சில விஷயங்கள் வந்து நாங்க தான் ரெண்டுக்கும் வழிகாட்டி, நல்ல விஷயத்துக்கு நாங்க தான் வழிகாட்டுறோம், சில தவறான விஷயத்துக்கு நாங்க தான் என்ன செஞ்சிடும் வழியை காட்டி விட்டுறோம். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சில பிள்ளை பாருங்க, ஒரு அளவுக்கு வளர்ந்தாலும் கூட ஜாமத்துல எம்பிக்கிட்டு அம்மா வாங்களேன், பாத்ரூம் கொஞ்சம் வாங்களேன் அப்படி தாத்தா கொஞ்சம் வாங்களேன் கூட்டு போவாங்க. பயம், அந்த பயத்தை முதல் இல்லாமக்கும். மையவாடியா இருந்தாலும் 12 மணிக்கு போய் நடந்துட்டு வரக்கூடிய அமைப்பு உருவாக்கணும், அப்படியே உருவாக்கணும்.
அப்படித்தானே? மையவாடியில தானே இப்ப பேருக்கு பிசாசுக்கு நம்புறது அதிகமா. அப்ப இது நாங்க பிள்ளை உண்டு பண்ணோம். நீங்க தைரியமா பாத்ரூம் போயிட்டு வாங்கம்மா, தைரியமா அந்த ரூம் போயிட்டு வாங்கம்மா, தைரியமா நீங்க தனி இருங்கம்மா, அப்படி உண்டாக்கணும். அப்படி ஷைத்தானா வரமா, நீங்க நல்லா ஓடிட்டு இருங்க, இல்ல அமல் செஞ்சுக்கிட்டு இருங்க, அவன் பயந்து வெளியே போயிடுவான், உங்களை நெருங்க மாட்டான், வரமாட்டான். அதைத்தான் நாங்க உருவாக்கும். நாங்க ஆரம்பத்திலே பயத்தை உண்டு பண்ண ஷைத்தா இருக்கலாம், ஷைத்தான் பிடிச்சிட்டு போறான், ஷைத்தான் கொண்டு போயிடுவான் அப்படின்னா அந்த சிந்தனை தான் வந்துட்டே இருக்கும். அப்ப தனியா படுத்திருந்தாலும் சின்ன வளர்ந்துட்டு தனியா படுத்திருந்தாலும் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு இருள கண்டுட்டான், அல்லது எங்க வீட்டுல ஏதாச்சும் தொங்கிட்டு ஒரு ஜிப்பா ஒரு சேட்டு ஒண்ணு தொங்குது, அல்லது ஏதாச்சும் ஹபாயா தொங்குது, லேச காத்துக்கு அடிச்சு நான் எதையோ கண்டுட்டேன், பேய கண்டுட்டேன், பிசாசு வந்துச்சு நான் கண்டேன், அப்ப கண்டேன்ற புள்ள அல்ல நான் எங்களுக்கே பயம் வந்துடும். அப்ப இந்த பயத்தெல்லாம் இல்லாம ஆக்குற நாங்க நாளான செய்யக்கூடிய அமல்கள் தான். அப்ப அந்த அமல் விஷயத்துல கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இன்றைக்குள்ள சண்டியன்மார் இருக்கிறாங்க தானே, இன்னைக்கு இந்த தாதா பாத்தாவளோ கவலை சொல்றாங்க தானே சண்டியன்மார்கள். நீ அவங்களை தலைவன் எடுத்து பாருங்க, சும்மா நோஞ்சாம் போலதான் இருப்பான், நொண்டியனா இருப்பான். அவனா சண்டி. அதே மணியை பாருங்க, கை உடஞ்சிருக்கும், கால் உடஞ்சிருக்கும், நொண்டி நொண்டி நடப்பாரு, வத்தலும் தொத்தலும் அப்படி பூண்டு ஊதுன்னு அங்க போய் அப்படிதான் இருப்பாரு. அவனுக்கு என்ன தைரியம் தெரியுமா? எனக்கு பின் சுத்தி இருக்கிறான் காட், பெரிய ஆட்கள் இருக்கிறான், பெரிய துப்பாக்கி அது இது ஒளிஞ்சி அப்படிதான் இருக்கிறாங்க, என்னைய யாரும் நெருங்கலாம். அவனுக்கு தைரியம் என்னன்னா, இந்த 10-15 பேரு துப்பாக்கியோட அங்கிட்டு நிக்கிறாங்க, என்னை யாரும் நெருங்கலாம். அவனுக்கு அதான் தைரியம். ஆனா அவனுக்கே தெரியும் எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் தைரியம் என்னன்னா சும்மா அந்த அவனு கொஞ்சம் கத்துறது, மிரட்டுறது, அல்லது சுத்தி இருக்கிற ஆளை வச்சு மிரட்டுறது, இதை வச்சுன்னா அவருக்கு தைரியம். ஷைத்தான் அப்படித்தான். அவன் என்னென்றால், நாங்க ஷைத்தான் பயம், ஷைத்தான என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஷைத்தான் என்ன உள்ளுக்கு வந்துடும், இப்படி நம்ம என்ன செய்யறோம், ஷைத்தான தைரியம் ஊற்றுறோம். நம்ம பலகீனம் அடைஞ்சு ஷைத்தானுக்கு பலத்தை கொடுக்கணும். இப்ப ஷைத்தான் பாக்குறான், ஆஹா இவர் இதுல மைனஸ் தான், என் பேரை கேட்டாலே அது பயப்படுறான், என் பேரை கேட்டாலே நடுங்கிறான், என் பேரை கேட்டாலே இப்படி இப்படிதான். அப்ப என்ன செஞ்சிருவோம், எதையாச்சும் விசுவாசம் ஏற்படுத்திடுவோம், என்ன மாதிரி இதாக்கி கொடுத்துருவோம். இப்ப அதுலதான் எங்களை பலகீனத்தை அவன் பிடிக்கிறான். நாங்க பார்க்கணும், ஷைத்தான் பலகீனமான, பலகீனத்துக்கு மேல் பலகீனம் ஷைத்தான். அல்ல அந்த பலகீனத்துக்கு உதாரணம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சிலந்தை கட்டக்கூடிய அந்த இது இருக்குது, கூடு இருக்குது, சிலந்தி வலை, அதை சொல்லுவான் பலகீனம்னு சொல்லுவான். ஷைத்தான் பலகீனமானவன், இப்லீஸ் பலகீனமானவன். நாம் ஈமான்ல உறுதியாக இருந்தால், அமல்கள்ல தெளிவாக இருந்தால், அமல் செய்யறமா அவன் என்னைய கண்டு விரண்டு ஓடுவான். ரசூல் அப்படித்தான் சொன்னாங்க. உமரில் ஒரு பாதையில வந்தா ஷைத்தான் இன்னொரு பாதையில போவான், என்னைய கண்டா ஷைத்தான் வெளியே போயிடுவான், என்னைய கண்டா ஷைத்தான் நெருங்க மாட்டான். ஏன்னா உமரில் அப்படித்தான் இருந்தாங்க, அமல்ல அப்படி உறுதியா இருந்தாங்க. நானும் என்ன உறுதியா இருந்தால் ஷைத்தான் தானா போவான். இந்த கொள்கை நீ வச்சுக்கொள். சில ஆளுக்கு பார்ப்பாங்க, சில ஆளுக்கு சொல்லுவாங்க, இந்த எக்ஸிடென்ட் நடந்துச்சுன்னா, எக்ஸிடென்ட் நடந்துருச்சு, ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் வாரா ரோட்ல, அந்த இடத்துல தண்ணி நல்லா சத்தம் கேட்கணும். இதான் சும்மா ஆளுக்கு அந்த கற்பனையா சொல்றது, நிறைய விஷயங்கள் பொய்யான தகவல் தான். அவர் அப்படி பேசினார், அவர் தெரியாத ஹிந்தி பாஷையில பேசுறார், இவர் தெரியாத மலையாளம் பாஷையில பேசுறார், இவர் பேசுறார், அதுக்கெல்லாம் வேற விஷயம் இருக்கு, தலைப்பு வேற. சரியா? அப்ப அந்த அதெல்லாம் பேசுறாங்க, பேச முடியும், அது உள ரீதியாக மாற்றங்கள் இருக்கிறது வேற விஷயம், அது ஒரு வேற தலைப்பு, அது ஒரு பக்கம் அப்படி வச்சிருவோம். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கண்டா பாருங்க, அந்த அப்ப சரியா வந்துகிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு களுத்துறை ஜங்ஷன்ல ஒரு எக்ஷன் நடந்து வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல வார நேரத்துல அப்படி இந்த இடத்துல எக்ஷன் நடந்துச்சு, இவர் மூத்தா போயிட்டாரு, இவர் 12 மணிக்கு தண்ணி கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்படியே ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அப்படித்தான் வரும். இப்ப உதாரணத்துக்கு ஹாஜர் அலி இஸ்லாத்து அஸ்லாம், அவங்க ஹாஜர் என்ன செஞ்சாங்க என்றால், இஸ்மாயில் அலி இஸ்லாம் பச்சை குழந்தையா இருக்கிறாங்க, சஃபா மர்வால ஓடுறாங்க. அவங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு பிரமை. அவங்க ஏன் ஓடுனாங்க? யாரு சரி வரமாட்டாங்களா, அவங்க சிந்தனை அப்படித்தான், யாரு சரி வரமாட்டாங்களா, யாரு சரி உதவி செய்ய மாட்டாங்களா, அந்த சிந்தனை. அப்ப யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங். 2 தடவை 3 தடவை கடைசியில அது உண்மையாக இருக்குது, இப்படி கூப்பிடுறாங்க. சரியா? இப்ப நாங்களும் கூட சில நேரம் ஸ்கூலுக்கு போனோம்டா, இப்ப பார்த்தா வார பிள்ளைல எங்கட புள்ள மாதிரியே இருக்கும், ஏன்னா எல்லா உடுப்பும் ஒரே உடுப்பு, எங்க பார்த்தாலும் அதே மாதிரி, ஏன் புள்ள பாப்போம், ஏன்னா நாங்க அந்த நோக்கத்தான் பாக்குறோம். அது போல எந்த சிந்தனையோட இருக்கிறோமோ அந்த சிந்தனை அந்த இடத்துக்கு வந்து பிரதிபலிக்கும். இந்த இடத்துல எக்ஸிடென்ட் பட்டாங்களே, விபத்து, இந்த இடத்துல பேய் நடமாட்டம்னு சொல்றாங்களே, இந்த இடத்துல 12 மணிக்கு மேல நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இந்த இடத்துல 6 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோ, அந்த சிந்தனை எங்களை பயத்துண்டு பண்ணிடும். உள ரீதியான ஒரு பயம், உண்மையான ஷைத்தான பயம் இல்ல, உள ரீதியான ஒரு பயம் வந்த உடனே காய்ச்சல், தலைவலி எல்லாம் வந்துடும். இவர் என்னமோ பார்த்துட்டு வந்துட்டாரு, பயந்துட்டாரு, இதுக்கு ஓதி பார்க்க அப்படின்னு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாக ஒரு காலம் இருந்துச்சு, இப்பயும் சில இடங்கள் இருக்குது, இல்ல அதிகமா. ஒரு காலத்துல உதாரணத்துக்கு ஒரு வீடுன்னு வச்சுக்கிறேனே, ஒரு வீட்டை விற்கணும்னு சொன்னால், இப்ப அவரை வீட்டை விற்க பார்ப்பார். அந்த வீட்டுல யாரும் குடியில்லைன்னு வச்சுக்கிறீங்க, அல்ல குடியிருக்கக்கூடிய வீடா இருந்தாலும்
ஒருத்தன் பாப்பான் இந்த வீட்டை விற்க விடக்கூடாது, அதை குறைஞ்ச விலைக்கு விற்கணும். என்ன செய்யறது? வீட்டுல ஆட்கள் இல்ல தானே, 12 மணிக்கு என்ன செய்யறது? பேய் நடமாடுற மாதிரி என்ன செய்ய, ஒரு காட்சி ஒரு வெள்ளை புடைய போட்டுக்கிட்டு அப்படியே காட்டுறது. அப்படி இப்படி காட்டுற பயம் தூர்ந்து, அது அந்த பக்கத்துல அந்த வீட்டுல சத்தம் கேட்குது, அந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்குது, ஒவ்வொன்று 12 மணிக்கு மேல ஒவ்வொன்று சத்தம் இருக்கு. இது என்னென்ன உங்க டிக்ஸ் பண்றது. சில இடங்கள் இந்த சாராயம் காய்ச்சற இடங்கள், தவறான நடவடிக்கை உள்ள இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அப்படி பேய் நடமா வெள்ள உடுப்பு கொடுத்துக்கிட்டு அப்படியே 10 மணி 12 மணிக்கு அப்படி கையை காட்டுற மாதிரி இப்படி காட்டுறது. தூர்ந்து பாக்குறவங்களுக்கு அம்மா வெள்ள உருவத்துல என்னமோ இருக்குது, பேய் நடமாடுது, அந்த பக்கத்தை போய் கூட அந்த பக்கத்தை பேய் நடமாண்டு அவன் சாராயத்தை காய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான், ஆட்கள் வர விட மாட்டான். இதெல்லாம் நடக்கு. நாங்க தெளிவா இருக்கணும். இதெல்லாம் எங்களை ஏமாத்துற வேலைகள் என்கிற விஷயத்துல மிக தெளிவாக இருக்கு. நம்ம நாங்க ஈமான்ல உறுதியாக இருப்போம்னு சொன்னால், ஈமான்ல தெளிவாக இருப்போம்னு சொன்னால், ஷைத்தான் எங்களை நெருங்க மாட்டான், ஒண்ணு செய்ய முடியாது என்பது நீங்க மிக தெளிவா விளைய கொள்ளுங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது ஒரு முறை நபி அவங்க இத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல அவன மனைவி வாராங்க, ஒரு மனைவி பேசுறாங்க. பேசிட்டு போற இரவு நேரம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நைட் நேரம் தானே, நானும் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் துணைக்கு வாரேன் அப்படின்னு வாராங்க. அப்படி மனைவியை கூட்டு போற நேரத்துல 2 நபி தோழர்கள் வாராங்க எதிர. அப்படி நபி அவங்களை திரும்பி பாக்குறாங்க. நபி அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க 2 தோழர்களையும், இது என்ன மனைவி அப்படின்னாங்க. அப்ப 2 தோழர்கள் சொன்னாங்க, யார சொல்லா உங்களை சந்தேகமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, உங்களோட ரத்த நாளத்துல ஒரு ஷைத்தான் சந்தேகத்தை உண்டு பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹ் யார், இரவு நேரம் தானே, மனைவி முகத்தை மறைச்சிட்டு போறாங்க. அப்ப யாரோட ரசூலுல்லாஹ் போறாங்க? ஷைத்தான் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிடுவான். என்ன சொன்னாங்க? இந்த ரத்தத்துல ஓடுறான், அந்த அளவுக்கு ஷைத்தான் எங்களோட 2 கலந்துருக்கிறான், அந்த அளவுக்கு கலந்துருக்கிறான், அவனுக்கு தெரியும். அப்ப நம்ம தான் நம்ம கவனமா இருக்கணும். அப்ப நாளாக செய்யக்கூடிய அவர்களை செய்யும்னு சொன்னால் எங்களை விட்டு ஷைத்தான் தூரம் ஆயிடுவான், ஷைத்தான நாங்க தூரம் ஆயிடுவோம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களுக்கு தேவையான சில செய்திகளை முன் வச்சுக்கிறேன். ஷைத்தான் எல்லா இடத்துக்கும் வருவான். பள்ளிக்குள்ளேயும் ஷைத்தான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்கு சொல்ற நேரத்துல ஷைத்தான் விரண்டு ஓடுவாண்டு. அப்படி விரண்டு ஓடுவான். அப்ப பாங்கு சத்தம் கேட்கிற வரைக்கும் அப்படியே ஓடிடுவான். அப்ப பாங்கு சொல்லி முடிஞ்சவங்க திருப்பி வந்துருவான். திருப்பி இக்காம சொல்லக்கூடிய நேரத்துல அப்படியே ஓடுவான். இக்காம சொல்லி முடிஞ்சா பள்ளிக்குள்ள வந்துருவான் ஷைத்தான். தொழுதுட்டு இருக்க நேரத்துல ஷைத்தான் செய்வானா, அப்படியே உள்ளத்துல மானக்கேடான சிந்தனை நினைக்க பண்ணிப்பாரு. நிறைய பேர் தொழுற நேரத்துல அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே ஓடிட்டே இருக்கும், வார்த்தை சொல்லி போயிட்டே இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் ஓடிட்டே இருக்கும். சிந்தனை எல்லாம் குசினிக்குள்ள சோற வச்சுட்டு இறக்கிட்டு வச்சுட்டு வந்தானே, உடுப்ப கலைய காய்ப்பு, இங்க போகணுமே அங்க போகணுமே, செக்க போட போகணுமே, அப்படியே தான் சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். உள்ளங்கள் வெளியே இருக்கு. அப்ப ஷைத்தான் என்ன செய்யணும், உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்த சொன்னாங்க. பாங்க சொல்ற நேரத்துல ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அப்ப பாங்க சொல்ற நேரத்துல ஆம்பளைய பள்ளிக்குறான் போறாங்கடா யாரு? ஷைத்தான். ஷைத்தான் தான் ஓடுவான் பாங்க சத்தத்தை கேட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லணும், அடே ஷைத்தான் தானே பள்ளிக்கு போக மாட்டான், ஷைத்தான் தானே விரண்டு ஓடுவான், நீங்க பள்ளிக்கு போங்க அப்படி உருவாக்கணும். உண்மையிலே நாங்க ஷைத்தான் சொல்ல ஏலா, இன்னும் எங்க நடைமுறையில சில சொல்லுவோம், அடே ஷைத்தான் வேலை செய்யாதடா, அந்த ஆட்டம் போடாத அப்படி சொல்றோமா இல்லையா? அதாவது எங்க ஷைத்தான் தான் பெரலை செய்யறவன், ஷைத்தான் தான் சூழ்ச்சி செய்யறவன் அடிப்படையில் நடைமுறையில ஒரு பேச்சுல இருக்குது. என்ன உண்மையான ஷைத்தான் இல்ல. அப்ப நாங்க பிள்ளைகளுக்கு இந்த வீட்டாளருக்கு சொல்லணும், ஷைத்தான் தான் தொழ மாட்டான், ஷைத்தான் தான் விரண்டு ஓடுவாங்க. அப்ப பள்ளிக்குள்ள கடைசி என்ன செய்வான்டா, தொழுட்டு இருக்கிற நேரத்துல உள்ளத்துல மானக்கேடான சிந்தனைகளை போட்டு பிரட்டி எடுத்துருவான். அப்ப அந்த நேரத்துல அப்பயே ஒரு பரிகாரம் சொல்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட இடது பக்கமாக தூணு 3 பக்கம் 3 தடவை துப்பிக்கொள்ளுங்க. எப்படி நாங்க இரவு தூங்குற நேரத்துல கெட்ட கனவு கண்டா இடது பக்கம் 3 தடவை துப்பணுமோ, அப்படியே தொழுகை நின்றுகிட்டே அது உளவில் லீடர் சொல்றாங்க. கெட்ட எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் தொழுகும் போது வருதுன்னு சொன்னா அப்படி லேசா தூண் துப்பணும். அப்ப அந்த ஷைத்தானை விரட்டிட்டேன், அந்த சிந்தனை வராம இருக்கிறது. சரியா? அப்ப எல்லா சந்தர்ப்பங்களையும் ஷைத்தான் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாங்க அமல் ரீதியான செயல்பாடுகளை நிறைய வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஷைத்தான எல்லா வழிகளையும் என்ன செய்யலாம், நாங்க விரட்டி விடலாம் என்பதை சுருக்கம் அடையும் கொள்ளுங்க. நான் ஏற்கனவே கடைசியா உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தேன். நோன்பு நெருங்கிட்டு வருது, பக்கத்துல வந்துருச்சு. பிப்ரவரி 28ஆம் தேதி அல்லது மார்ச் 1, 2ஆம் தேதி நோம்புலாம் வந்துடும். அப்ப இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, 1.5 மாசம் தான் இருக்குது. இப்ப நீங்க உங்க அமல்களை வேகப்படுத்தும், இப்ப நீங்க என்ன செய்யுங்க, திங்கட்கிழமை நோம்பு, வியாழக்கிழமை நோம்பு பிடிங்க. அப்பதான் ரமலான் எங்களுக்கு அந்த 1 மாசம் நோம்பு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க உடம்புக்கு பயிற்சி கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆம்பளைகளுக்கு சொல்லுங்க, திங்கள் நோம்பு பிடிங்க, வியாழக்கிழமை நோம்பு பிடிங்க, ரமலான் வந்துகிட்டு இருக்குது. அப்ப ரமலான உற்சாகத்தோடு செய்யலாம், அமல் செய்யலாம் என்ற அடிப்படையில திங்கள் வியாழன் நோம்பு அப்படியே பிடிங்க. அதே போல உங்களுக்கு போன ரமலான்ல கலா நோம்பு இருக்கும், நிறைய பேர் பிடிக்கிறது. கடைசி கட்டத்துல ஒரு 10 நாள் இருக்க தக்கன தடுமாறு, நோம்பு பிடிக்கணும், 4 நோம்பு கலா, 5 நோம்பு கலா, 8 நோம்பு கலாண்டு டாக்டர் பிடிச்சிருங்க. உங்களுக்கு அதிகமா ஒரு மிஸ்டேக் நடக்குது, வளர்ந்து வர பிள்ளைகள் கலானம் பிடிக்கிறதே இல்லை. உங்களோட பிள்ளைகள்
வளர்ந்த பிள்ளைகள், வயசுக்கு வந்த பிள்ளைகள் வந்து கல்யாணம் போன இல்ல, இப்பயும் பிடிக்கிறதே இல்ல, அவங்களுக்கு கல்யாணன்றதே இல்ல ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் பிடிக்குதாண்டு இல்ல, பிடிக்க சொல்லுங்க. எத்தனை நோம்பு அத்தனை பிடிக்க சொல்லுங்க. இது கட்டாயம் பிடிக்குது. கடன், அல்லாவுடைய கடன், அல்லாவுடைய கடனோட மௌத்தா போக கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்களோட கல்யாணம் நீங்க பிடிங்க நினைச்சீங்க, அந்த பிள்ளைகளுக்கு அந்த இப்பயே பரிசு கொடுங்க. அங்க ஷாபான எதிர்பார்த்து இருக்க தேவையில்லை, ஷாபான் கடைசி எதிர்பார்க்க தேவையில்லை. இன்னும் 1.5 மாசம் இருக்குது, நம்ம பிடிச்சு முடிச்சிருவோம். சுன்னத்தான நஃபிலா நோம்புல பிடிக்கும், அமல்களை அதிகமாக்குங்க. நான் போன தடவை சொன்னேன், குர்ஆனை ஓதுங்க. இந்த ரமலானுக்கு இடையில ஒரு குர்ஆன் ஓதி முடிங்க. ஒரு நாளைக்கு 1/2 ஜுஸ் ஓதி முடிச்சாலும் மாஷா அல்லாஹ். இந்த ரமலானுக்கு இடையில நான் பயான் போன தடவை சொல்லும்போது 2 மாசம் இருந்துச்சு, 2.5 மாசம் இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன மட்டும் நிறைய ஓதி இருக்கலாம். சில வழிகாட்டுல எங்களுக்கு காட்டி தரலாம், சில வழிகாட்டுல உங்களுக்கு சொல்லலாம், நீங்க நடைமுறைப்படுத்தும். இன்னும் பிரச்சனை இல்லை, 1.5 மாசம் இருக்குது. 1.5 மாசத்துல நீங்க வேகம் காட்டினீங்க. ஒரு நாளைக்கு 1/2 ஜூஸ் மேனி வச்சாலும், காலை ஒரு காஜூஸ், மாறிப்புற இரவைக்குற காஜூஸ் ஓதிங்க. ஒரு நாளைக்கு 1/2 ஜூஸ் ஓதினாலே முழு குர்ஆனை இந்த ரமலானுக்கு முன்ன உங்களுக்கு முடிக்க முடியும். ஒரு வேகத்தை காட்டுங்க, அமலுக்கு அதிகமாக்குங்க. லுஹா தொழுகை விட்டுறாதீங்க, டெய்லி தொழுவுங்க. வீட்டுள்ள ஆண்களுக்கு லுஹா தொழுகும்படி வழிகாட்டுங்க. அதாவது ஆண்களும் பெண்களும் மாறி மாறி உபதேசிச்சுக்கிட்டே இருக்கணும். கணவனுக்கு நம்ம சில உபதேசங்கள் செய்யணும், கணவன் எங்களுக்கு உபதேசம் செய்யணும். பிள்ளைகளுக்கு மாறி மாறி அமல் ரீதியான அந்த குடும்பம் வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான குடும்பமாக உருவாக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யுங்க என்றால், நீங்க அந்த லுஹா தொழுகை விஷயம், ஆண்கள் அதிகமா தொழுவது இல்ல, பெண்கள் அதிகமா தொழுவாங்க. நீங்களும் தொழுவுங்க, உங்களோட வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் தொழுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்ல தொழுவுங்க, அந்த பயிற்சியை கொடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு வளப்படுத்தும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடையாளம் மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதே போல அதுக்காருக்கு நிறைய திக்கு போன்றவங்க சொல்லி தந்திருந்தேன். அதனால நாளான சொல்லக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அமல்கள் தான் ரமலானுக்கு முன்னால் நாங்க செய்யும் பொழுது எங்களை பலப்படுத்தும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு இடத்தை கொண்டு போகும். அமல்களை செய்ய செய்ய சைத்தான் ஓடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த வீடுல சூரா பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டுல இருந்து சைத்தான் ஓடுவான்டா. அப்ப சைத்தானை விரட்டுறதுக்கு நீங்க சூரா பக்ரா ஓதுங்க. சூரா பக்ரா பொறுத்தவரை வந்து ஒரே நாள்ல ஓதி முடிக்க முடியாது. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 3 பக்கம் அப்படியே ஓதிட்டு ஒரு கிழமையில சூரா பக்ரா ஓதி முடிங்க. சைத்தான் ஓடுவான். ஒரு பக்கம் நீங்க வளமையா ஓதிட்டு போற மாதிரி ஓதிட்டே போங்க. அப்ப இடையிட ஒரு 2 பக்கம் 3 பக்கம் ஓதிட்டே வாங்க. சூரா பக்ரா சைத்தானை விரட்டணும். வீட்டுல சைத்தான் பெரிய பிரச்சனை இருக்கு, வீட்டுல பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இந்த சைத்தானை விரட்டிடுவோம். அப்ப சூரா பக்ரா ஓதி என்ன செய்றீங்க, ஓத சைத்தான் வரமாட்டான் வீட்டுக்குள்ள. இதை நீங்க தான் உருவாக்கணும். அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, ரமலான் வந்துட்டு இருக்கு, ரமலான் பக்கத்துல வந்துருச்சுன்னு ஒரு ஃபீலிங் அப்படியே கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. ரமலானை எதிர்பார்த்துட்டு இருக்க முன்னால இப்ப இருந்தே நான் ரமலானுக்கு தயாராகணும். 20 தொழுகைக்கு எழும்புங்க, மாப்பிள்ள கணவன்மார்களை எழுப்புக்க தொலை சொல்லுங்க. ரமலான்ல மட்டும் சும்மா அப்படியே சூஃபி இப்ராஹிம் மூசா மாதிரி பள்ளிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காம இப்பயே அந்த பயிற்சியை கொடுங்க. தஹஜ்ஜுக்கு எழும்புங்க. 5 மணிக்கு பாங்க சொல்றாங்க சுபுவுக்கு, ஒரு 4 மணிக்கு எழும்புங்க, 4:15 எழும்புங்க, தொழுவுங்க. காலையில வேணா ஒரு 10-15 நிமிஷம் படுத்து வேலைக்கு போங்க. அப்படி ஒரு பயிற்சியை கொடுங்க, அப்படி நடைமுறைப்படுத்துங்க. அப்பதான் எங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும், ஷைத்தானை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை வந்து உள்ளத்துல பதிச்சு கொள்ளுங்க. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.